ஞான சங்கீதத்தின் புத்தகம் 93வது சங்கீதத்தின் 5 வசனங்கள் வரை நாம் தொடர்ந்து வாசிப்போம். மூன்றாவது சங்கீதத்தை முழுமையை நாம் இந்த வேளையில் படி. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நீர் அனாதியாயிருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக எமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேச ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் தந்த அவருடைய வசனம், பரிசுத்தம் தேவனுடைய ஆலயத்தின் நித்திய அலங்காரம். Holiness is the eternal adoration of God's temple. பரிசுத்தம் தேவனுடைய ஆலயத்தினுடைய நித்திய அலங்காரம். தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற இந்த மக்களுக்கு உம்முடைய வசனத்தை பிரசங்கிக்க வேண்டிய இடத்தில் பொறுப்பில் என்னை வைத்திருக்கிறீர். உம்முடைய வல்ல கரத்திலே என்னை இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைப்படும். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் இந்த இடத்திலே வெளிப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வந்திருக்கிறவர்கள் பலர் எல்லா விதமான பலவித சூழ்நிலைகளிலே நெருக்கங்களிலே வந்திருப்பார்கள். ஆண்டவரே, எல்லாருக்கும் ஒரு விடியல் உம்முடைய வார்த்தையின் மூலம் உண்டாக நீர் கிருபை செய்யும். அவருடைய ஏக்கங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் தேவனுடைய வசனத்தின் மூலம் ஒரு பதில் கிடைக்க நீர் அருள் புரியும். ஆண்டவரே, எதிர்பார்ப்போடு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் இருதயத்தை நிரப்பி நீர் அனுப்பும். உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஆமென். உட்காருவோம். நாம் வாசித்த இந்த சங்கீத பாகத்தில் சங்கீதக்காரன் தேவன் எப்படிப்பட்ட ஒரு மகத்துவமுள்ள தேவனாக இருக்கிறார் என்கிற ஒரு வர்ணனையை அவர் கொடுக்கிறார். அவருடைய ஆளுகைக்குள் எல்லாம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. அப்படின்னா அந்த ஆளுகையை யாராலும் என்ன செய்ய முடியாதுங்க, மாற்ற முடியாது. உலக பிரகாரமான ஆளுகைகள் ஒரு காலகட்டம் வரை கொடிக்கட்டி பறக்கும், பிறகு மாற்றங்கள் உண்டாகிவிடும். அடையாளம் தெரியாமல் மறைந்து போகிற ஆளுகைகள் எல்லாம் உண்டு. ஆனால் தேவன் அவர் நித்தியமானவராக இருக்கிறதுனாலே, நித்தியம் என்று சொன்னால் அதற்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒருவர் எல்லாவற்றை ஆளுகை செய்யும் போது அதெல்லாம் சரியாக இருக்கிறது. இரண்டாவது, அது உறுதியாக நிற்கிறது. நான் வாசித்த இந்த சங்கீதத்தினுடைய கடைசி பாகம் என்னை மிகவும் தொட்ட ஒரு வார்த்தை. ஒரு அலங்காரத்தை பற்றி அவர் பேசுகிறார். என்ன அலங்காரம்? பரிசுத்தம் நித்திய நாளாக உம்முடைய ஆலயத்தினுடைய அலங்காரமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் அழகை விரும்புகிறவன் அலங்காரத்தை விரும்புவான். ஆனால் சிலவற்றிற்கு ஆண்டவர் சிருஷ்டிப்பிலேயே சில அலங்காரங்களை கொடுத்திருந்தாலும் அது இருக்க போகிற ஒன்று கிடையாது. வேதத்திலே ஆண்டவர் நமக்கு
கொரிந்தியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது தேவன் அவைகளுக்கு ஒரு மேனியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய படைப்பு ரொம்ப அற்புதமானது, அது மிகவும் அழகானது. ஆண்டவரே சொல்றார், காட்டு புஷ்பங்களை எல்லாம் கவனித்து பாருங்கள், அதற்கு ஒரு அழகு, அதற்கு ஒரு அலங்காரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது படைப்பிலே கொடுக்கப்பட்டது. மிருகங்களுக்கு கொடுத்திருக்கிறார், பறவைகளுக்கு கொடுத்திருக்கிறார், எல்லா சிருஷ்டிகளுக்கும் கொடுத்திருக்கிறார், மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அது இந்த அலங்காரம் எதுக்குன்னா இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு. பூச்சக்கரத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இதை மனிதனுடைய குடியிருப்புக்காக கர்த்தர் இதை படைத்திருக்கிறார். அப்போ இந்த அலங்காரம், இந்த அழகு, இந்த சாயல், இந்த ரூபம், இந்த மேனி, இது எல்லாம் எதற்காக? இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு. ஆனால் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு மேனி தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றிருந்தாலும் இது நித்தியமாய் நம்மோடு இருக்க போகிற ஒரு விஷயம் அல்ல. அதே கொரிந்தியரிலே தான் அப்போஸ்தலன் எழுதுகிறார், அழிவுள்ளதாகிய இது அப்படின்னு எழுதுறார். அப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மேனி இது அழிவுள்ளது, இந்த அலங்காரம் அழிவுள்ளது. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு காரியத்தை கொடுத்திருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு பின்பதாக அது தன்னுடைய அழகை, பொலிவை இழந்து அது மறைந்து போகிறது. ஆனால் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறது எதற்காகனா நித்திய வாழ்வுக்காக கடவுள் தெரிந்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாய் முடிவே அற்ற ஒரு வாழ்க்கைக்காக. சில நேரத்தில் நம்ம சிலரிடத்தில் நம்ம எதிர்பார்த்து பேசும் பொழுது அந்த எதிர்த்தரப்பினருக்கு அது எதிர்பாராத நேரமாக இருக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு ஆயுசு 100ங்க அப்படின்பாங்க. சில நேரத்தில் சிலர் என்ன சலித்து சொல்கிறது, எனக்கெல்லாம் அவ்வளோ நாள் வாழ விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு தேவனுடைய மனுஷன் அப்படி சொல்ல முடியாது பாருங்க. காரணம், அவன் நித்திய வாழ்வுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறவன். 100 இல்லை, 1000 வருஷம் கூட வாழ நான் ரெடி. ஆனால் இந்த இம்மையின் வாழ்வுக்குள்ள அல்ல, நித்திய வாழ்வுக்குள்ளே நான் வாழ ஆயத்தமாக இருக்கிறேன். காரணம், கர்த்தர் என்னை அதற்காக தான் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அப்போ தேவன் தம்முடைய ஆலயத்தை அலங்கரித்து வைத்திருக்கிறார். அந்த அலங்காரத்தை எப்படி வைத்திருக்கிறாராம்? நித்திய நாளாக. அந்த அலங்காரம் ஒரு காலம் என்ன செய்யவே செய்யாதுங்க, மாறவே மாறாது. இப்போ நாம் இந்த கட்டிடத்தை இன்னைக்கு நிறைய பேர் பொதுவாகவே ஆலயம்னா கட்டிடத்தை தான் நினைக்கிறாங்க. இதுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம். நான் இப்போ கடைசியாக அடித்த அந்த பெயிண்ட்லாம் வாங்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு 7 வருஷத்துக்கு இது அப்படியே என்ன செய்யுங்க, பொலிவாக அப்படியே இருக்கும், அது ஒன்றுமே ஆகாது, 7 வருஷம் அது தாங்கும் சார், அதுக்குரிய உத்தரவாதத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. 2019 டிசம்பரில் இதை வர்ணம் தீட்டினோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 வருஷங்கள் நமக்கு முடிய போகுது. இன்னும் அதனுடைய பொலிவு மாறாமல் இருக்குது. ஆனால் அப்படி என்றால் 7 ஆண்டுகளுக்கு பின்பு அது மறுபடியும் என்ன செய்யும்னு அர்த்தம், அது தன்னுடைய அழகையும் அது பொலிவையும் அது இழந்து போகும் என்பது தான் அதனுடைய அர்த்தம். ஆனால் ஆண்டவர் ஆலயத்திற்கென்று ஒரு அலங்காரத்தை வைத்துட்டு அந்த அலங்காரத்துக்கு அவர் என்ன பெயர் கொடுத்திருக்கிறாராம்? அது என்ன அலங்காரமா? நித்திய அலங்காரம்னா அது என்னைக்குமே அது என்ன செய்யாது, மாறாது. அது எந்த ஆலயங்க, அது என்ன அலங்காரங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த அலங்காரத்தை பற்றி படிக்கிறதுக்கு முன்னால் அந்த ஆலயம் முதல்ல எதுங்கிறத நம்ம படிக்கணும். அப்போ வேதத்தை நீங்கள் வாசிக்கும்போது வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தின் 16வது 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16, 17 நீங்கள் வாசிக்கும்போது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கிறது என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவர் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் அப்படிங்கிறார்.
அப்போ முதலாவது தேவன் ஆலயமாக எதை ஆண்டவர் கணக்கில் எடுக்கிறார் என்றால், அவர் எங்கே வாசம் பண்ண ஒரு இடத்தை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அந்த இடம்தான் தேவனுடைய ஆலயம். அப்போ தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற ஆலயம் என்னது? அது கட்டிடமா? கிடையாது. வேதம் சொல்லுகிறது, கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களிலே தேவன் என்ன செய்யார்? வாசமாக இரார் அப்படின்னார். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் அவர் வாசம் பண்ணும்படி தெரிந்து கொண்டிருக்கிற ஆலயத்தை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்படின்னா தேவன் இன்றைக்கு நமக்குள் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். அப்படியானால் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமானால் அது பரிசுத்த அலங்காரத்தை உடையவதாக அது என்ன செய்யணுங்க? இருக்கணும். இந்த புறம்பான அலங்கரிப்பை தேவன் என்னவாக ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஒரு அலங்காரமாகவே தேவன் என்ன செய்யறது இல்லைங்க? ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அப்போ தேவன் புறம்பான அலங்கரிப்பை அலங்காரமாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அப்போ உள்ளான ஒரு அலங்காரத்தை தேவன் நம்மிடத்தில் என்ன செய்கிறாருங்க? எதிர்பார்க்கிறார். அப்போது பரிசுத்தம் என்பது புறம்பான அலங்கரிப்பில் காண்பிக்கிற ஒரு அடையாளமே அல்ல, அது உள்ளான நிலைமையில் காண்பிக்கிற ஒரு நிலை என்பதை வேதம் நமக்கு மிகவும் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. அப்போ தேவனுடைய வசனத்தை நீங்கள் தெளிவாக வாசிக்கும் போது இந்த உங்கள் சரீரங்கள், நீங்கள் மேற்கொண்டு 1-2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தின் 16வது வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கும் பொழுது வேதம் அழகாக சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானது என்ன செய்யாதிருங்கள்? தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற. அப்போ இந்த சரீரம் நாம் தேவனாலே பெற்றும் தேவன் தங்கி இருக்கிற ஆலயமாக இருக்கு. இந்த சரீரம் எப்படி கிடைச்சதுன்னா, இந்த சரீரத்தை வடிவமைத்தவர், இந்த சரீரத்தை உருவாக்கினவர் தேவன் தான். சங்கீதக்காரர் அழகாக எழுதும்போது சொல்லுகிறார், அவைகள் உருவேற்படும் நாட்கள் அனைத்தும் உம்முடைய புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. இது ஒவ்வொரு மனிதன், அவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களோ இல்லாதவங்களோ அல்லது எந்த மதத்திலிருந்து பிறந்தவங்களோ அதை பற்றி நமக்கு தெரியாது. இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலின் ரூபத்தின்படி தேவனால் படைக்கப்பட்ட மக்கள். அப்போ இது கிடைச்சது யார் மூலமாக தான் கிடைச்சதுங்க? தேவனால் கிடைச்சது. இது தேவன் நமக்கு தந்த ஒரு காரியம் பாருங்க. அப்போ இதில் ஆண்டவர் சிலரை தமது இரத்தத்தினாலே தேவன் கழுவி பரிசுத்தப்படுத்தி மீட்டுக்கொண்டு அவர் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாய், வாசஸ்தலமாய் தேவன் இதை என்ன செய்து வைத்திருக்கிறார்? மாற்றி வைத்திருக்கிறார். அப்போ இந்த ஆலயமானது ஒரு பரிசுத்தத்தை அலங்காரமாக கொள்ள வேண்டுமானால் ஏதோ வெளிப்புறமான தோற்றத்திலே மாற்றிக்கொள்ளுகிற சில உடை மாற்றங்களோ சில காரியங்களோ அவைகளெல்லாம் அல்ல. இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவர் சொல்கிறார், நீங்கள் பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், ஆனால் உள்ளேயோ எப்படி இருக்குதுங்க? சகல அசுத்தங்களாக இருக்கிறதா. இன்னொரு வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்தினார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. அப்போ வெள்ளை அடிக்கப்பட்ட அந்த கல்லறையானது பார்ப்பதற்கு அது தோற்றத்திலே அது ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக இருக்குது பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கல்லறையானது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் அதை எடுத்து உள்ளே பார்த்தோன்னா அது உள்ளே ஃபுல்லாக என்ன இருக்குங்க? அசுத்தங்களும் அழுகி போன சரீரமும் எலும்பு கூடுகளும் தான் உள்ள என்ன செய்துங்க இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன கற்பிக்கிறார்? வெளிப்புறத்தை மாத்திரம் நீங்கள் சுத்தமாக்கி உள்ள சரியில்லாத காரியங்களை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ட்ரெஸ்ஸை நீ ஒயிட்டாக மாற்றி வெளி தோற்றத்தில் ரொம்ப பக்தியுள்ள மனிதன் போல உன்னை காண்பித்து கொண்டு இருதயத்துக்குள்ளே கசப்பையும் விரோதத்தையும் வைராக்கியத்தையும் பொறாமையையும் பகையையும் நீ வைத்து கொண்டு இருந்தாயானால் நீ யாரை ஏமாற்றவில்லை, உங்களை நீங்களே என்ன செய்து கொள்கிறீர்கள்? ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் என்பதுதான் பொருள். அப்போது வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த ஒரு அலங்காரத்துக்குள்ள இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளால் வர்றதில் ஏரியா தான் ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு ஏரியா. ஏன்னா ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும்போது
ஆண்டவர் எந்த விதமான ஒரு இதெல்லாம் வைக்கல பாருங்க. இப்போ இராணுவத்தில் ஆள் சேர்க்கணும் என்ன பண்ணுறான், நீ இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் நீ எதில் வர முடியும், இராணுவத்துக்குள்ளே வர முடியும். ஏர்ஃபோர்ஸில் நீ சேரணுன்னா இப்படி தான், இது இப்படிப்பட்ட சில இதெல்லாம் இருக்கணும், இதில் இந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் ஈடுபடணுன்னா இந்த மாதிரி தகுதிகள்லாம் இருக்கணும். அப்போ தேவனுடைய சபைக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரணும்னா நமக்கு என்ன தகுதி இருக்குது? ஆண்டவர் சொல்ல ஒரு தகுதி வேணாங்கிறார். இருக்கிற மாதிரியே வா, நீ என்ன அழுக்கோட, என்ன மோசமான நிலைமையில், எவ்வளோ விதமான நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உன் வாழ்க்கை இருந்தாலும் நீ அப்படியே வா, என்னுடைய இரத்தத்தினால உன்னை கழுவி நான் மாற்ற என்னால் என்ன செய்யும் முடியுங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள்ங்கிறார். இதுதான் ஆண்டவர் பரம அழைப்பு, தேவன் கொடுத்த இந்த பரம அழைப்பு. இந்த பரம அழைப்பை நம்பி வந்தவர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள். அப்போது இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மளை அந்த அழுக்கோட கர்த்தர் கொண்டு வர்றாலும் அழுக்க நம்ம மேலேயே அவர் வச்சிருக்கிறது இல்லை பாருங்க. அவர் தமது இரத்தத்தினாலே தமது ஆவினாலே தேவன் நம்மை கழுவி சுத்தம் பண்ணுறார். சுத்தம் பண்ணி நமக்கு ஒரு அலங்காரத்தை ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணுறார். அந்த அலங்காரம் என்னன்னா பரிசுத்தம் என்கிற அலங்காரத்தை கொண்டு வந்து அந்த அலங்காரம் நமக்கு கடைசி வரை இருக்க வேண்டும். இப்போ இந்த அலங்காரம் பண்ணுற இடத்துல தான் பிரச்சனையே உண்டாகுது. இந்த அலங்காரம் பண்ணுற இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா தேவையில்லாத சில காரியத்தை உடம்பை விட்டு என்ன செய்வார், வாழ்க்கையை விட்டு எடுப்பார். சில விஷயங்கள் ஆண்டவர் உள்ள என்ன செய்வார், கொண்டு வருவார். எடுக்கிறதும் அவர் உள்ள கொண்டு வர்றதும் நம்முடைய விருப்பமோ நம்முடைய தீர்மானமோ நம்முடைய சித்தமோ அல்ல, அவை அனைத்தும் தெய்வத்தினுடைய சித்தம். அப்போ உள்ள கொண்டு வரும்போது சில விஷயங்களை இதை எதுக்கு ஆண்டவர் என்கிட்ட கொண்டு வர்றாரு அப்படின்னு நினைப்போம். ஆண்டவர் சொல்றாரு இதுதான் உனக்கு அழகா இருக்குங்கிறாரு. ஆண்டவரே இதை மாத்திரம் என் வாழ்க்கையை விட்டு எடுத்துடாதிரும், இது ரொம்ப அழகா இருக்கு. இல்லை 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 இது இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது, இது முதல்ல எடுத்துடணும் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு காரியத்தை தேவன் நமது வாழ்க்கையை விட்டு எடுப்பதற்கும் ஒரு காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையோடு கொண்டு வந்து சேர்க்கிற அந்த தீர்மானத்துக்குள் அவர் வர்றாரு. ஏனென்றால் நாம போட்ட அலங்காரம் ஃபுல்லா வேஷம், ஆனா அவர் போடுற அலங்காரம் தான் அழகான அலங்காரம், அதுதான் நித்திய அலங்காரம். அப்போ நித்தியமான ஒன்றை ஒரு இதுதான் பேசிக் பிரின்சிபிள். நித்தியமான ஒரு காரியத்தை யார் கொடுக்க வேண்டுமானால் நித்தியமான தேவன் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். Only eternal God can provide the eternal things. அப்போ எனக்கு நித்தியமான அலங்காரம் ஒன்று இருக்குது. நம்ம பாருங்க, நம்ம சில நேரங்களில் நம்மளை அழகாக வைத்து கொள்ளணும். How we have to present ourselves in a nice way. அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஆனால் என்ன தான் காலையில் நம்ம குளித்து நம்ம தலை சீவி மிடுக்கா நம்ம அப்படியே போனாலும் கூட என்ன ஆகுது, கொஞ்ச நேரத்தில் வேர்த்து விறுவிறுத்து வேஷம் என்ன செஞ்சு போகுதுங்க, கலைஞ்சு போகுது. நான் அடிக்கடி விமானத்தில் பயணம் பண்ணுறதுனால இந்த நிறைய செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் வருவாங்க. அவங்க வரும்போதே இந்த பொட்டியெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. விமானம் ஏறி அது பறந்து இறங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பைலட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு, இன் ஃபியூ மினிட்ஸ் வி ஆர் கோயிங் டு லேண்ட் இன் த ஏர்போர்ட்னு. வேறு உடனே டப்பா திறந்து இப்படி டச்சப்லாம் பார்ப்பான். நீ எவ்வளோ நேரம் டச்சப் பார்த்துக்கிட்டு இருப்ப, அதுக்கு இவ்வளோ பெரிய டப்பாவை தூக்கிட்டு என்ன செய்கிறா, இதெல்லாம் பண்ண முடியாது பாருங்க. அப்போது இது சரிப்படாது பாருங்க. ஏனென்றால் மனிதன் போடுகிற எந்த அலங்காரமும் அவனோடு இருக்க போகிறதில்லை, அது நித்தியமாக இருக்க போகிறதில்லை, அது கடந்து போகிறது, அது வேஷமாக இருக்கிறது, அவை எல்லாம் போய்விடுகிறது. ஆனால் தேவன் கொடுக்கிற அந்த அலங்காரத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவம் இன்றைக்கு அநேகரிடத்தில் இல்லாததுனால இந்த ஏரியா தான் அநேக கிறிஸ்தவர்கள் ஸ்ட்ரகிள் ஆகிற ஏரியா. உள்ளே வரும்போது இயேசு நல்லவர் அப்படின்ட்டு உள்ளே வந்துடுவாங்க. சிலுவையை நம்புறியா, நம்புகிறேன். இயேசு உனக்காரத்தை நம்புகிறேங்க. இயேசு எனக்காக பாடுபட்டாரா, நம்புகிறேங்க. நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேங்க. ஞானஸ்தானத்தை வேற எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே உக்காந்ததுக்கப்புறம் ஆண்டவர் அப்போ தான் மேக்கப் பாக்ஸை திறப்பார். எந்த மேக்கப் பாக்ஸை திறக்கிறாரு? வசனம் என்னும் மேக்கப் பாக்ஸை திறந்து எடுத்தா, ஐயோ நான் என்னமோ நினச்சி உள்ளே வந்தேன், இது இங்கே என்னமோ வேறு என்னமோ பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்போத்தான் மனுஷன் என்ன செய்கிறான், பேக் அடிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாள் சமாளிப்பான், 1 வாரம் சமாளிப்பான், 2 வாரம் சமாளிப்பான், 3 வாரம் சமாளிப்பான், ரொம்ப நல்ல பிள்ளைமா எல்லாம் நடப்பான் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஜகா வாங்க ஆரம்பிப்பான். இது தேராத கேஸுகள். இது தேவனுடைய அலங்கரிப்புக்கு தன்னை உட்படுத்தி கொள்ள மனமற்றவைகள். இதெல்லாம் தேவனுடைய எதிர்பார்ப்புக்குள்ளாக தன்னை மாற்றிக்கொள்ளுகிறதற்கு விருப்பமில்லாதவைகள்.
ஆகவே இந்த காரியம் இந்த விஷயத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது, வேதத்தை குறித்து நீங்கள் வேதத்தில் சில விஷயத்தை நீங்கள் படிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அவர்கள் கேட்ட வசனத்தை அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டதுனா அது அவங்களுக்கு என்னவே பண்ணலங்கிறாரு, பிரயோஜனப்படவே இல்லை. சிலர் அழகாக இருக்கணும்னு விருப்பம் இல்லாதவங்ககிட்ட நீங்கள் மேக்கப் பாக்ஸை கொடுத்து என்ன பிரயோஜனம், நீங்கள் சோப்பை கொடுத்து என்ன பிரயோஜனம், ஷாம்பு கொடுத்து என்ன பிரயோஜனம்? நான் அப்படி தான் இருப்பேன், அழுக்காக தான் இருப்பேன், நான் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்னா அப்படி தான் இருப்பேன், என்னை மாற்றிக்கொள்ளவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாத எண்ணத்துக்குள்ளே இருக்கிறவன்கிட்ட நீங்கள் என்ன கொடுத்து என்ன இல்லைங்க, பிரயோஜனம் இல்லை. அப்போது தீர்க்க தரிசன புத்தகங்களிலே ஒரு வசனம் உண்டு, மணவாட்டி தன் மறைவிடத்தை விட்டு என்ன செய்வாளாக, புறப்படுவாளாக. மறைவிடம் அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு பொதுவான வார்த்தை போட்டிருக்கிறது. நான் இங்கிலீஷில் படித்தீங்கன்னா கிளாசெட்டுன்னு போட்டிருக்கு. கிளாசெட் என்று சொன்னால் நம்முடைய துணிமணிகள்லாம் வைத்து நம்ம இதெல்லாம் வச்சுருக்குறோம்ல, கண்ணாடி, சோப்பு, அதுக்கு சீவிரத்துக்குரிய எல்லாம் வச்சுருக்குறோம் பாருங்க. நம்மளுடைய உடலை நாம் சரிப்படுத்தி கொள்ளுகிறதற்கு, ஒழுங்குபடுத்தி கொள்ளுகிறதற்காக வைத்திருக்கிற உள்ளுடுப்புலேருந்து, சீப்புலேருந்து, பவுடர்லேருந்து எல்லாம் இருக்குது பாருங்கள். அது மொத்தம் சேர்த்து தான் என்னதுங்க, கிளாசெட். அப்போ மணவாட்டி எப்போ மறைவிடத்தை விட்டு புறப்படுறா, அப்போ கொஞ்சம் காலம் வரைக்கும் அவள் எதுக்குள்ளே தான் இருக்கணும், தன்னை அலங்கரித்து கொண்டு தன்னை முற்றிலுமாய் சரிப்படுத்திக்கிற வரைக்கும் அவள் எதுக்குள்ளே தான் இருக்கணுங்க, மறைவிடத்தில் தான் இருக்கணும். முதல்ல நம்ம குளிக்கிறதற்காக ஒப்பனை அறைக்குள்ளே போன உடனே முதல்ல என்ன பண்ணுறோம், தாளிட்டு கொள்ளுகிறோம். ஏன்னா என்னுடைய சுத்திகரிப்பை, என்னுடைய சுத்திகரிப்பின் காரியத்தை யாரும் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எனக்கும் என்னுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சரி, குளிச்சாச்சு, இப்போ வெளியில் வரேன், என்னுடைய உடையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், தாளிட்டு கொள்ளுகிறேன், யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னை தாளிட்டு கொண்டிருக்கிற அந்த நேரம் எதற்காக வேண்டாம் சொன்னால், என்னை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு சுத்திகரிக்கிற ஒரு நேரம். அது முடித்து நான் சரியாகி இப்போ நான் வெளியில் போகலாம் அப்படிங்கிற நிலைமை வரும்போது தான் நான் எதை திறக்கிறேங்க, யாரோ ஒருத்தர் வெளியில் இருந்து கதவை தட்டினா கூட நான் சொல்கிறேன், இருங்கங்க நான் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன் ட்ரெஸ் பண்ணும்போது ஏன் அவங்க இருக்கக்கூடாது? ஏனென்றால் என்னுடைய சீரமைப்பை யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எனக்கும் என்னுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். அப்போ தேவனுடைய சமூகத்தில் நம்ம வரும்போது கர்த்தர் நம்மளை நித்திய ஜீவனுக்காக தெரிந்து கொண்டதுனாலே அவர் அந்த அலங்காரத்தை எங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடுறாருங்க, இங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த அலங்காரத்துக்குள் எவன் தன்னை முற்றிலுமாய் அலங்கரித்து கொள்ளுகிறதற்கான ஒரு ஒப்பு கொடுத்தலுக்குள் வருகிறானோ அவன் தான் எதுக்குள்ளே பிரவேசிக்க முடியுங்க, நித்திய ஜீவனுக்கு. ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுகிறது இல்லை, நாம் இந்த பூமியிலே நாம் கொள்ளுகிற அனித்தியமான அலங்காரங்கள் ஒரு காலம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரவேசத்துக்கு நம்மளை என்ன படுத்தாது, தகுதிப்படுத்தாது. அன்றைய காலங்களிலே மேலை நாடுகளிலெல்லாம் சில காரியங்கள்லாம் இருந்தது பாருங்கள். அது இன்னைக்கு நடைமுறையில் இருக்கான்னு எனக்கு தெரியல. சில இடங்களுக்கு போகும்போது இப்படி தான் நம்ம என்ன பண்ணணுங்க, உடுத்தி கொண்டு தான் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. சமீபத்தில் ஒரு காணொளி ஒன்று பார்த்து, அந்த காணொளியில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை ஜட்ஜு பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்குறாரு. அவர் ஒரு சாதாரணமாக ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்துட்டார். அவர் இப்போ ஜட்ஜி முதல்ல கேட்ட கேள்வி, இஸ் திஸ் த வே டு ட்ரெஸ் டு அப்பியர் த கோர்ட்டுன்னு கேட்குறாரு. ஒரு 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 நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு அரசு அலுவலகராக நீ வந்து நிற்பது இப்படி தான் வருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவனுக்கு அந்த சட்டம் தெரியாததுனால உளறான் அந்த ஆள். நீ முதல்ல போய் இந்த இடத்துல போய் இந்த கிளாஸ் படி நீ எப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு கோர்ட்டுக்கு வரணும்னு முதல்ல படிச்சுட்டு வா அப்படின்றாரு. போட்டு இன்றைக்கி நான் வழக்கை ஒத்தி வைக்கிறேன், நீ போய் முதல்ல ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வானாரு. அடுத்த தடவை வரும்போது ஒழுங்காக டை கட்டி சூட்டோட வா அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு அரசின் பிரதி ஒரு சிவிலியன் வேறு, சிவிலியன் ஒரு கோர்ட்டுக்குள்ளே வர்றது அது வேறு, அது அவனுடைய நிலைப்பாடு வேறு. ஒரு அரசு பிரதிநிதி ஒரு அரசு வழக்குக்காக தன்னை ஒரு நீதிமன்றத்தில் ஒரு ஆளுமை இருக்கிற இடத்துல தன்னை ப்ரெசென்ட் பண்ணும்போது அவன் தன்னை எப்படி சரிப்படுத்தி கொண்டு வரணுங்கிறதுக்கு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அது இந்த ஆளுக்கு இந்த சட்டம் தெரியாதனால என்ன பண்ணிட்டான்னா, நீ போயிட்டு முதல்ல அப்புறமா வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார் அவர். அப்போது உலக பிரகாரமான நிலையிலே ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு நிலையை வைத்து we must know how to present ourselves அப்படிங்கிறதுக்கு இருக்குது. அப்போது ரோமர் 12 எழுதும்போது அப்போஸ்தலன் எழுதுகிறார், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
தேவனுக்கேற்ற ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க. அப்போ ஆராதனைக்கு ஆலயம் வேணும், ஆலயத்தில் என்ன இருக்கணுங்க, ஆராதனை வேணும். அப்போது அந்த ஆலயமும் இதுதான். இதில் ஏறெடுக்கப்பட வேண்டிய ஆராதனை எங்கேருந்து தான், இங்கேருந்து தான். அப்போது ஆராதனை என்பது வெளியிலிருந்து ஒரு மனிதனுக்குள் புகுத்தப்படுகிற ஒரு விஷயம் அல்ல. ஆராதனை என்பது அவனுக்குள் இருந்து எழும்பி வருகிற ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் இந்த நித்திய அலங்காரத்துக்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கும் போது இந்த அலங்காரத்துக்குள்ள நம்ம எப்படி பிரவேசிக்கிறது, நம்ம போகணும் இல்லையா? அப்போ வேதத்தை நீங்கள் தெளிவாக வாசிக்கும் போது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். நித்தியமான தேவன் தான் நித்தியமான காரியங்களை நமக்கு என்ன பண்ண முடியுங்க, தர முடியும். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 10வது அதிகாரத்தின் 7வது வசனத்திலிருந்து நீங்கள் படித்தீர்களானால் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன் வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு என்ன கொடுக்கவில்லை, செவி கொடுக்கவில்லை. அப்போ கள்ளனுக்கும் கொள்ளைக்காரனுக்கும் எது செவி கொடுக்க மாட்டாது, ஆடுகள் செவி கொடாது. அப்போ நாம் எல்லாரும் யாராக இருக்கணும், ஆடுகளாக இருக்கணும். ஆடுகள் எதற்கு மாத்திரம்தான் செவி கொடுக்கும், மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு மாத்திரம்தான் செவி கொடுக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று எதை அடைவான், மேய்ச்சலை அடைவான். 10வது வசனத்தில் எழுதுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்போ முதல்ல அந்த திருடன் புள்ள புகுந்த இடம் எங்கு தான், ஏதேன் தோட்டத்தில் தான். அப்போ ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்து ஏவாளையும் ஆதாமையும் கர்த்தர் படைத்து அந்த தோட்டத்தில் வைக்கும்போது என்ன ஒரு அலங்காரத்தோடு, என்ன ஒரு அழகோடு கூட, மேனியோடு கூட, சிறப்பான ஒரு ஸ்தானத்தோடு கூட, அதிகாரத்தோடு கூட, ஆளுமையோடு கூட கர்த்தர் வைத்தாரோ, ஒரே நிமிஷத்தில் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ அவருடைய நோக்கமே என்னன்னா, நம்ம கிட்ட என்ன ப்ரெஷியஸ் இருக்குதுங்கிறது யாருக்கு நல்லா தெரியுங்க, ஆமாம், பிசாசுக்கு தெரியும். அப்போது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் பிசாசு உள்ளே வந்து அவர்களுக்கிடத்தில் தேவன் கொடுத்திருக்கிற நற்பொருளை ஈஸியாக களவாடிட்டு போகிறான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தங்க கிட்ட இருக்கிறது வேல்யூபிள் அப்படிங்கிறது என்ன இல்லைங்க, அந்த ஒரு ஞானம் அவங்களுக்குள்ளே இல்லை. நான் அடிக்கடி பிரயாணப்படும் போது கவனிக்கிற ஒரு விஷயம், சில அஜாக்கிரதையான பயணிகள் விலையேற பெற்றதை கண்ட இடத்துல விட்டுட்டு டென்ஷனாகி கத்திக்கிட்டு ஓடுவானுங்க. என்ன பண்ணுறீங்க? ஆனால் மேலை நாடுகளில் ஓரளவு பரவாயில்ல, அவர்கள் நேர்மையான ஒரு நிர்வாகத்தை உடையவர்களாக இருக்கிறதுனால யாராவது எதிர்பாராமல் சிலர் தவறி விட்டுட்டா கூட கூப்பிடுவான், ஃபோனில் கூப்பிட்டு சொல்லுவான், இது மாதிரி உங்கள் செல்ஃபோனை தவற விட்டுட்டீங்க, உங்களுடைய லேப்டாப்பை தவற விட்டுட்டீங்க, இந்த லேப்டாப் இது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி என்ன பண்ணுவான்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பான். சிலர் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டானா தப்பிச்சான், அதுக்குள்ளே அவன் வண்டி ஏறி போயிட்டான்னு வைங்கள, போனது ஒன்றும் பண்ண முடியாது. இதை விட கொடுமை என்னென்னா, சிலர் தங்களுடைய பயண சீட்டுகளை பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டு போக முடியாமல் போய் இறங்கி நிற்கும் போது பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு பார்ப்பான், எது இருக்காது, பாஸ்போர்ட் இருக்காது. இப்படி சில அஜாக்கிரதையாய். காரணம், ஒரு மனுஷன் தன்னிடத்தில் எது விலையேற பெற்றது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்கள், எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம், எந்த சூழ்நிலையும் எங்கே போனாலும் சரி, பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு பர்ஸை மாத்திரம் எதில் வைக்கவே வைக்காத, கைப்பையில் வைக்காத. நீ எந்த சூழ்நிலையிலையும் நீ நின்னா, தனிச்சு நின்னா, அந்த 3 இருந்தால் போது எங்கே வந்து சேர்ந்துடலாம், வீடு வந்து சேர்ந்துடலான்னு. அவர் அந்த பிரின்சிபலை நான் இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பாருங்கள், சிலர் பேக்கில் வைப்பாங்க. சில நேரங்களில் ஒரு விபத்தான ஒரு சூழ்நிலை வரும்போது ஜனங்களை ரெஸ்கியூ பண்ணும்போது நீங்கள் எதெல்லாம் எடுக்க முடியாதுங்க, பையெல்லாம் எடுக்க முடியாது. நீங்கள் பைய எடுக்கிறதுக்காக நின்னீங்கன்னா முதல்ல குதியாக உயிர் முக்கியமாக பை முக்கியமானு கற்றுவான். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற விலையேற பெற்று நம்ம உடம்புலேயே இருந்து நம்ம குதிக்கும் போது அதுவும் சேர்ந்து நம்மளோட என்ன செஞ்சிருங்க, வந்துடும். இது மாதிரி சில அடிப்படையான சில விஷயங்கள் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு பாருங்க. அதை அவர் பின்பற்றதை நான் பார்த்து கற்றுக்கிட்டேன் பாருங்க. அந்த ஒழுங்கை நான் கடைப்பிடிக்கிறதுனால எனக்கு ஆண்டவர் கிருபையில் எவ்வளோ தூரம் பயணம் பண்ணாலும் போனாலும் இன்றைக்கி ஓரளவு சேஃப்டியாக ஆண்டவர் தான் நம்மளை பாதுகாக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் நாமளும் சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக என்ன செய்துங்க இருக்கிறது. அப்போது திருடன் வரும்போது எதற்காக வருகிறான், அவன் திருடுறதுக்கு வருகிறான். திருடன் என்னத்தை திருட வருவான், நம்மிடத்தில் இருக்கிற
விலையேற பெற்றது. அப்போ முதல்ல உங்ககிட்ட விலையேற பெற்றது எதுங்கிறத அடையாளம் கண்டால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வைப்பீங்க. சிலரிடத்தில் சில காரியங்கள் விலையேற பெற்றதாக இருக்கும், அதனுடைய வேல்யூ அவர்களுக்கு என்ன செய்யாதுங்க, தெரியாது. அப்போ தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த ரட்சிப்பும் அந்த மீட்பும் அந்த கிருபையும் அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற நித்திய ஜீவனும் எவ்வளோ விலையேற பெற்றதுங்கிறத முதல்ல ரியலைஸ் பண்ணாதான் நீங்கள் அதை என்ன பண்ண முடியுங்க, ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்போ அந்த ஒரு ரியலைசேஷன், அதை குறித்த ஒரு சரியான புரிதல் இல்லாதது பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். யார் வரா, யார் எடுக்கிறா, யார் போகிறாங்கிறதே நமக்கு என்ன செய்யாதுங்க, தெரியாது. அப்போது அவன் 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 வந்து ஏதாவது ஒரு சான்ஸை பார்த்துட்டே இருப்பான். அவன் உள்ளே வர்றதுக்கு அவன் எத்தனிக்கிற ஒரு மார்க்கம் என்னன்னா, அவனாக நேரடியாக என்ன செய்யறது இல்லைங்க, வருகிறதில்லை. அவன் வேறு ஏதாவது ஒரு வடிவத்தில், அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆடுகளை மேய்க்கிறவன் ஆடுகளுக்காக என்ன கொடுக்குறான்றாரு, ஆமாம், கூலிக்காக மேய்க்கிறவன் எல்லாம் வேற மாதிரி என்ன செய்கிறாங்க, வர்றான். ஆனால் அவன் வந்து ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வந்த ஓநாய்களாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது, திருடன் திருடுகிறதற்கும் கொல்லுகிறதற்கும் அழிக்கிறதற்கும் வந்துங்கிறான். ஆனால் அவன் ஏதேன் தோட்டத்தில் வந்து ஒரு மனிதனிடத்தில் தேவன் கொடுத்த அந்த விலையேற பெற்ற அந்த நித்திய வாழ்வை எல்லாவற்றை திருடி கொண்டு போனான். ஆனால் அதை மீட்கிற மீட்பராக இயேசு கிறிஸ்து வந்து அதையெல்லாம் நமக்கு திரும்ப என்ன செய்திருக்கிறாருங்க, பிசாசனுடைய கையிலிருந்து மீட்டு நம்ம கையில் கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த மீட்புக்கு என்ன செலுத்தப்பட்டதனால் கிரயம் செலுத்தப்பட்டது. அந்த கிரயத்தை யார் செலுத்தினது, அவர். அதாவது நீங்கள் கொண்டு போய் ஒரு விலையேற பெற்றதை அடகு கடையில் வச்சுட்டீங்க. அவன் அடகு கடையிலிருந்து அவங்க வந்து உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, இன்னும் சில நாட்களுக்குள்ளே நீங்கள் செலுத்த வேண்டிய அசலையும் வட்டியையும் நீங்கள் செலுத்தலைன்னா அந்த பொருள் மூழ்கிடும் அப்படின்னு சொல்லி அவன் எச்சரிக்கை வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். உங்களால் காசு பரட்டணும் ட்ரை பண்ணுறீங்க, முடியல. யாரோ ஒருத்தர் எதிர்பாராமல் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் காசு கொடுத்து அதை எப்படியாவது மீட்டு உங்கள் கையில் கொடுத்துறேங்க, ஆனால் அந்த காசை நீங்கள் அப்புறமா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுவோம். அப்போ உடனே என்ன பண்ணுறான், நம்மளை கூட்டிகிட்டு போய், எப்பா நீ இது மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிற, எவ்வளோ இருக்குது, வட்டி எவ்வளோ, அசல் எவ்வளோ, கணக்கு போட்டு சொல்லு. இல்லைங்க பாக்கி இவ்வளோ இருக்குதுங்க, இவ்வளோ செலுத்திருக்கிறாருங்க, இன்னும் இதை செலுத்திட்டாருன்னா முடிச்சிடலாங்க, கணக்கை முடிச்சிடலாங்கண்ணா. உடனே அந்த ஆள் என்ன பண்ணால் அந்த பாக்கெட்லேருந்து எடுத்து காசை கொடுத்து அந்த பொருளை மீட்டு நம்ம கையில் கொடுத்தப்பா பத்திரமா வச்சுக்கோ அப்படிங்கிறான். அப்போ இழந்து நம்ம பொருள் தான் வாங்கும்போது நீங்கள் என்ன கொடுத்தீங்க, விலை கொடுத்தீங்க. ஆனால் அதை மறுபடியும் அவன் கையிலேருந்து வாங்கும்போது மறுபடியும் என்ன கொடுக்க வேண்டியது இருக்குது, காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போது இந்த மீட்புக்காக நம்மக்கிட்ட ஆண்டவர் விலை வாங்கியிருந்தானா நம்ம கதை என்ன ஆயிருக்கும். ஆனால் ஏன் வாங்கலன்னு கேட்டிங்கன்னா, வாங்கணும்னு ட்ரை பண்ணால் நம்ம ஒருத்தனுக்கு அதை வாங்கக்கூடிய சக்தியோ பலமோ இல்லை. ஆகவே தான் கிறிஸ்துவே நமக்காக வெளிப்பட்டு அந்த கிரயத்தை அவரே கல்வாரி சிலுவையில் நமக்காக கொடுத்ததுனால தான் அந்த மீட்பு நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டது, இலவசமாய் கொடுக்கப்பட்டது. இந்த இலவசம்னு வரும்போது தான் நிறைய பேருக்கு என்ன தெரிய மாட்டேங்குது, ஆமாம் மதிப்பு தெரியும். இது கவர்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரி மிக்சி கிரைண்டரு டிவிலாம் கிடையாதுங்க. இது உன்னதத்துக்குரியது, இது விலையேற பெற்றது, இது ஆண்டவர் தமது இரத்தத்தினால நமக்கு மீட்டு கொடுத்ததுங்க. அப்போது அது இந்த வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிருபையினாலே இதை பெற்றீர்கள் என்று எழுதுகிறார். இது உங்களால் உண்டானது அல்ல, இது ஆருடைய ஈவு, தெய்வத்தினுடைய ஈவு அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த கிரயத்தை நமக்கு கொடுத்ததுனால தான் அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்லுகிறான், நீங்கள் கிரயத்திற்கு என்ன பண்ணப்பட்டவர்கள். ஆமாம், வேறு கிரயம் என்றால் விலை, விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறாரு. அப்போ விலைக்கு ஆண்டவர் நம்ம வாங்கிட்டார்னா வாங்கினது யாரு, அவரு. காசு கொடுத்தது யாரு, அவரு. அப்போ நம்ம யாருக்கு சொந்தம், அவருக்கு தான் சொந்தம். அப்போ அவருக்கு சொந்தமானதை அவர் கொண்டு வந்து அவருக்கு எப்படி அலங்கரிக்கணும்னு தோணுதோ அவருக்கு அலங்கரிக்கிறதுக்கான முழு உரிமை அவருக்கு என்ன செய்துங்க இருக்குது. நான் கிரயம் கொடுத்து வாங்கின என் வீட்டை எப்படி அலங்கரிக்க வேண்டும் என்பது என்னுடைய காரியம். அதை என்னால் பண்ண முடியும் பாருங்க. அதுக்கான முழு உரிமை எனக்கு இருக்கிறது. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது, நான் நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன கொடுக்குறாங்கிறாரு, ஜீவனை கொடுக்கிறான். அப்போ இந்த நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நல்ல விஷயத்தை எடுக்கிறதற்கு சத்துரு வைக்கிற வழி முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய வேலையே என்னன்னா வசனத்தை மாற்றுதல் தான். அப்போ ஏவாள் இடத்தில் அவன் வந்து சொல்லும்போது சொல்லுகிறான், இதை நீங்கள் புசிக்கிற நாளில் என்ன செய்கிறதில்லை,
சாகவே சாவதில்லை, நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்று தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய வாசனத்துக்குள் அவன் செய்த அந்த சின்ன ஒரு திருத்தங்கள், மாற்றங்கள், அந்த ட்விஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த ட்விஸ்ட் தான் அவனை ஏமாற வச்சிச்சு, அதை நம்ப வச்சுது. அதனால் நம்பி போனான், நம்பி எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். தேவனுடைய ஆலோசனையை மாற்றி அதை நம்ப வைத்து ஒட்டுமொத்த உலகத்தையும் பாவத்தில் அவன் என்ன பண்ணினாங்க, தள்ளினான். ஆனால் இழந்து போனது ரட்சிக்கும் மீட்கவுமே மனுஷகுமாரன் நமக்காக என்ன செய்தார், வெளிப்பட்டார். ஆகவே வேத வசனம் அழகாக சொல்லுகிறது, வாசியுங்கள். மத்தேயு 18:8 ஒரு வசனத்தை நீங்கள் படியுங்கள். இதை நீங்கள் படிக்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நித்திய ஜீவன் எவ்வளவு மேன்மையானது. அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு, நீ எதை வேணால் லூஸ் பண்ணலாங்கிறாரு. யூ கேன் லூஸ் எனிதிங் இன் ஆர்டர் டு கெட் தட். நம்ம ஒரு விஷயத்தை இழக்கிறோன்னா இழக்கிறதுக்கு பின்னால் ஏதாவது அதை விட மேன்மையானது நமக்கு என்ன செய்யணுங்க, கிடைக்கணும். கிடைச்சாதான் அதில் இழக்கிறதுல என்ன இருக்குதுங்க. இல்லைங்க, நான் 10 ரூபாய் இழந்துட்டு போனேன், எனக்கு 100 ரூபா கிடைச்சிச்சுன்னா அது நியாயம். 10 ரூபாய் செலவு பண்ணிட்டு போனேங்க, 1 ரூபா தான் கிடைச்சிதுன்னா அது பெரிய எவ்வளோ பெரிய நட்டம் இல்லையா? அப்போ தேவன் இந்த உலகத்தில் நம்மளை வைத்திருந்தாலும் கூட அந்த காரியத்துக்காக நம்ம எதை வேணாலும் இழக்கலாம் அப்படிங்கிறார். என்ன சொல்ல வர்றார் பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் சில உதாரணங்கள் ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகாக புரிய வைக்கிறார். அதாவது அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த எதிர்கால வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை என்கிறது எவ்வளவு அற்புதமானது அப்படிங்கிறதுனுடைய அந்த ரியாலிட்டியை, இந்த நிஜத்தை நமக்கு புரிய வைக்கிறார். வசனம் என்ன சொல்லுது? 8, உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடல் உண்டாக்கினால். எதுக்கு இடல் உண்டாக்குது? தேவன் போட விரும்புகிற அலங்காரத்துக்கு விரோதமாக இது என்ன பண்ணுதுங்க? ஆமாம், அதுக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்குது. பைபிளில் ஒரு வசனத்தை அப்போஸ்தலன் எழுதுகிறார், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சித்து போர் செய்யுதுங்கிறார். அப்போ இந்த மாம்சத்துக்குள்ளே என்ன உட்கார்ந்துருக்குதுங்க? அந்த இச்சை உட்கார்ந்துருக்கிறதுனால அது ஆவி ஏற்படுத்த விரும்புகிற அந்த அலங்காரத்துக்குள்ளே போகிறதுக்கு எது ஒத்துழைக்க மாட்டேங்குது? இந்த மாம்சம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்போ இந்த ஏரியா தான் இன்றைக்கி அநேக விசுவாசிகள் ஸ்ட்ரகிள் ஆகிற ஏரியா. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் வர்ற மாதிரி வருவாங்க, கொஞ்ச நாள் இப்படியே தலையை காட்டும், கையை கையை காலம் ஆட்டும் பாருங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தோன்னா அட்ரஸ் இல்லாமல் போயிடும். என்னன்னா they were not able to sustain. அந்த தேவன் அழைத்த அந்த அழைப்புக்குள்ளே தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு நிலைக்கு அவங்களால என்ன செய்யலைங்க, முடியல. யோசேப்பை பாருங்க, போடவுடன் புடைச்சாரு, ஆனால் அவன் எங்கேயாவது பேக் அடித்தானா பார்த்தீங்களா? காரணம், அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வித்தாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறதுனாலே கர்த்தர் என்னை ஒரு மேன்மையான வாழ்வுக்காக அழைத்திருக்கிறார், அவர் என்னவாக என்னை அலங்கரிக்க விரும்புகிறாரோ அலங்கரிக்கட்டும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலே ஒரு நாளில் அவனை கர்த்தர் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து உயர்த்தினார். இதுதான் தேவனுடைய செயல். அப்போது அலங்கரிக்கிறவரை நம்பணும், அலங்கரிக்கிறவருக்கு நம்மளை என்ன செய்யணுங்க, விட்டு கொடுக்கணும். முடிவெட்டுற கடையில் முடிவெட்டணுன்னா சவரன் செய்கிறவனுக்கு முன்னால் அமைதியாக இருக்கணும். அவன் தலையை கொஞ்சம் ஆசைத்து கீழே குனிச்சார்னா குனியணுங்க, அங்கே முன்னுக்கிட்டு இப்படி தலையை சுற்றிக்கிட்டே இருந்தால் அவன் எப்படி முடிவெட்டுவான்? நான் அந்த நேரத்தில் நான் ஒரு வேளை பார்பராக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நேராக என்ன பண்ணுவேன்னா மிஷின் எடுத்து மொத்தமாக வழிச்சு விட்டு போய்டும். உனக்கெல்லாம் தேவையே இல்லை முடிவெட்டுறது, போ நேராக உக்காரியா நில்லியா அப்படிங்கிறேன். இப்படி தலையை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான், ஆடிக்கிட்டே இருக்கான். சின்ன பிள்ளையா நீ, கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், எடுத்து நேரா கண்ணாடிக்கு இந்த பக்கமாக திருப்பி வச்சு மொத்தமாக வலிச்சு விட்டு அனுப்பிச்சிடணும். ஒரு 3 மாதத்துக்கு உனக்கு முடிய என்ன செய்ய வேணாம், வெட்ட வேணாம், வீட்டுக்கு போயிட்டு வா. அப்போ தேவன் கொடுக்குற அந்த ஒத்துழைப்புக்கு நிறைய பேர் என்ன செய்யறது இல்லைங்க, விட்டு கொடுக்கறது இல்லை. அப்போ தேவன் எப்படி அலங்கரிக்கிறார்னா நேராக வந்தெல்லாம் அலங்கரிக்க மாட்டார். ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு, தமது ஊழியக்காரர்களை கொண்டு, தமது வசனத்தை கொண்டு உட்கார வச்சு ஜனங்களுக்கு பிரசங்கத்தை பண்ணி சண்டே ஸ்கூல் நடத்தி அலங்கரிப்பேன் அப்படின்னு சொன்னால் சிலது என்ன சொல்லுது, நான் ஏற்கனவே அழகாக இருக்கிறேன், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேங்குது. சரி போயிட்டு வா, ரொம்ப நல்லா இருக்குது. பின்னான காலத்தில் சந்தி சிரிக்காமல் இருந்தால் சரி. யோசிக்கணும் பாருங்க. அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் கையாவது உன் காலாவது உனக்கு என்ன உண்டாக்கினால் அதை என்ன பண்ணு. அப்போ என்ன சொல்ல வராரு, உனக்கு கையை விட நித்திய ஜீவன் மேலானது, காலை விட நித்திய ஜீவன் மேலானது.
நீ 2 காலோட நரகத்துக்கு போகிறத விட ஒரு கால் இல்லாமல் கை இல்லாமல் ஒரு சப்பானியாக எங்கே வர்றது நல்லதுங்கிறாரு. நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும். அப்படின்னா என்னங்க? நித்திய ஜீவனுக்கு போகும்போது ஒரு கையோடு நான் வரமாட்டேன், நிச்சயமாக எத்தனை கையோடு வருவேன். ஆமாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? இது ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால தானே இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு செய்யுது. எடுத்துரு, பேசாமல் கொஞ்ச நாள் மூளையில் இரு. ஆனால் மறுமையில் நீ 2 கையும் இருக்கு, ஆனால் இருக்க வேண்டிய இடத்துல இருப்பேங்கிறார். அடுத்து சொல்றாரு, உன் கண் உனக்கு என்ன உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கல, ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள். அப்போ உன் சரீரத்தில் இருக்கிற உறுப்பை விட எது ரொம்ப நல்லதுங்கிறாரு. அதுக்காக போய் கையும் காலையும் ஆண்டவர் வெட்ட சொல்றாருங்கிற அர்த்தத்தில், அந்த அர்த்தத்திலே அவர் பேசலை. அப்படி உனக்கு இடரல் உண்டாக்குகிற ஒரு விஷயம் உன்னோட இல்லாமல் இருந்து நீ கஷ்டப்பட்டாலும் கூட பரவாயில்ல, கடைசியில் எதை அடைஞ்சு கொள்வ? ஆமாம், நித்திய ஜீவனை என்ன செய்வ? அடைஞ்சு கொள்வ. அடுத்து சொல்றார், இந்த சிறியரில் ஒருவனை அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவருடைய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பிதாவினுடைய சமூகத்தில் எப்பொழுது என்ன செய்கிறார்கள்? தரிசிக்கிறார்கள். சொல்லிட்டு கடைசி வசனம் சொல்றாரு 18-11, மனுஷகுமாரன் கெட்டு போனதை, நல்லா இருக்கிறதை அல்ல, கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். நாம் கெட்டு போனதை என்ன பண்ணுவோம்? குப்பையில் கொட்டுவோம். ஆனால் குப்பையிலுக்கு போனால் அவர் எல்லாத்தையும் மாணிக்கமாக்கி கொண்டாந்து மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுறார். அப்படி செய்யக்கூடிய ஒரு வல்லமை யாரிடத்தில் உண்டு என்று சொன்னால் அவரிடத்தில் மாத்திரம்தான் உண்டு. காரணம், அதை கெட்டு போக பண்ணினவன் பிசாசானவன். அப்போ நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சி வந்தோமா, இல்லை ரொம்ப யோக்கியமானவன்னு நினச்சி வந்தோமா, ரொம்ப கரெக்டுன்னு நினச்சி வந்தோமா? ஒன்றுமே கிடையாதுங்க. நாம் எல்லாம் கெட்டு போய் குட்டிச்சவராக தான் கிடந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நிலையிலேருந்து கடவுள் தூக்குனார் பாருங்க. தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, தமது வசனம் என்னும் அலங்கார பெட்டியை திறந்து வச்சு நமக்குள்ள ஒரு நித்திய அலங்காரத்தை கொடுக்கறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருங்க? முயற்சி பண்ணி எதெல்லாம் தூக்கணுமோ அது தூக்குறாரு, எதெல்லாம் வைக்கணுமோ மறுபடியும் என்ன செய்கிறாரு? வைக்கிறாருன்னா இங்கே தான் ஸ்ட்ரகிள் ஆகுது. சில குழந்தைங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு அடம் பிடிக்கும், ட்ரெஸ்ஸு போட அடம் பிடிக்கும், கையை காலம் உதறும், பவுட்ரு போடக்கூடாது, சோப்பு தேய்க்கக்கூடாது, தலையில் தண்ணி தூக்கக்கூடாது, உடுப்பை மாற்றக்கூடாது. இது இந்த அது மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ நாளைக்கு அதோட மல்லு கட்டுவீங்க? 1 வயசு, 2 வயசு, 5 வயசு, 15 வயசுக்கு ஒருத்தன் அதே மாதிரி மல்லு கட்டினான்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம்? நீ குளிச்சா குளி, குளிக்கலாம் போ, உடுத்துனா உடுத்து, உடுத்துனாலாம் போ. நீ எடுங்கட்டுனா என்ன செய்? ஒளிஞ்சு போ. இனிமேல் அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தியும் பலனும் என்கிட்ட இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள ஆரம்ப நிலையில் வர்றவனுக்கு கொஞ்சம் உட்கார வச்சுட்டே இப்படிலாம் பண்ணாத, போகாத, வராத, கொஞ்சம் நம்ம இந்த பொட்டியை திறந்து கொஞ்சம் ஏதாவது மேக்கப்புக்கு போட்டு விடலாம். காலாகாலமாய் நான் இப்படியே தான் வாழ்வேன் என்கிற ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்கிறவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, கெட்டு போனதெல்லாம் என்ன செய்ய வர்றாருங்க? ரட்சிக்க வராரு. அப்போது நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்ததுனால நான் என் அலங்காரம் மாறி இருக்குதா, இல்லை இருக்கிறத விட ரொம்ப மோசமாக இருக்குதா அப்படிங்கிறத நாம் தான், நம்மளுடைய மனசாட்சி தான் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். அதனால தான் பவுல் எழுதுகிறார், நம்முடைய உள்ளமே நம்மளை என்னவாக தீர்க்குமானால், குற்றவாளியாய் தீர்க்குமானால். அந்த கில்ட்டினஸ் இருக்கக்கூடாது பாருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் ஒரு மனுஷனுக்குள்ளே கில்ட்டினஸ் இருக்கலாம். ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பு அந்த குற்ற உணர்வை கர்த்தர் நம்மளை விட்டு நீக்கி நம்மளை என்ன ஆக்குறாருங்க? பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போ பரிசுத்தம் என்கிறது என்ன? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்லவா? அப்போ இந்த உலகத்தை விட்டு கர்த்தர் நம்மளை முற்றிலுமாக என்ன செய்கிறாருங்க? பிரித்து கொண்டு வர்றதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை இந்த பாக்ஸில் கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? வச்சிருக்கிறார். ஆர்மியில் சேரும்போது ஒருத்தன் போகிறான் பாருங்க. ஆனால் போய் சேர்ந்ததுக்கப்புறம் முதல்ல எதை மாற்றுவாங்க? அந்த போலீஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்குது இல்லை, அங்கே ஒரு பெரிய கிரவுண்டு ஒன்று இருக்கும். அதுக்கு அழகான ஒரு பெயர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. கவாத்து மைதானம்னு இருக்கும். என்னது மைதானம்? கவாத்து மைதானம். கவாத்து மைதானம்னு என்னது? இந்த செடியெல்லாம் வளர்ந்துருக்கும் போது இந்த கத்திரிக்கோள் வச்சு பண்ணுறான் பாருங்க, ட்ரிம் பண்ணுறான் பாருங்க, இதுக்கு பேர் தான் என்னது? கவாத்து மைதானம்.
வரும்போது அவன் உடம்பை தள்ளிக்கிட்டு வயிற்றை தள்ளிக்கிட்டு கண்ணை வீங்கி போய் ஒரு மாதிரி வருவாங்க, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஷேப்பில். அவன் வீட்டில் நல்லா ரவுண்டு கட்டி அடித்து தின்னுட்டு வந்திருப்பான். இங்கே வந்த உடனே வீட்டு சாப்பாடு மாறிச்சு. வீட்டாவது சாப்பாடு எந்திரா காலில். யார் ஆர்மி ஜவான் வந்து என்ன செய்வான், பள்ளியில் விழுவும். அவன் அடித்த அந்த அடியில் ஒரு விசில் விடுவான். அந்த டார்பென்ட்ரிக்குள்ளே வந்து உயின்னு ஒரு விசில் கொடுப்பான். அந்த விசில் கொடுத்து 10 நிமிஷத்தில் அவன் எங்கே நிற்கணும், கிரவுண்டில் நிற்கணும். அப்படி வந்துட்டு இப்படின்னுவான், குத்துச்சின்னு பழியில் ஒன்று வைப்பான். நீங்கள் அங்கே ஒன்றுமே பேச முடியாது. ஏதாவது பேச முயற்சித்துக்குன்னா இன்னாட்டி விழும். ஆக அது என்ன மைதானம், கவாத்து மைதானம். ஆனால் ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஃபிட்டாக இருப்பான் பாருங்கள். அதுக்கு முன்னால் வரைக்கும் தூக்க முடியாது, நடக்க முடியாது, மூச்சு வாங்க மூச்சு வாங்கும். 6 மாதத்தில் அவனை அப்படியே செதுக்கி அழகாக அந்த ஷேப் ஆக்கிடுவாங்க இந்த புது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த கவாத்து மைதானத்துக்கு வந்துட்டா அப்படியெல்லாம் பண்ண முடியாது. மல்யுத்தம் பண்ணுகிறவன் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவனாக இருக்கணும். அவன் இல்லைன்னா எதுக்கு லாய்க்கே கிடையாதுங்கிறாரு. யுத்தத்துக்கு குவாலிஃபை என்ன செய்யவே முடியாதுங்க. ஆமாம், அப்போது ஒரு மனுஷன் மல்யுத்தம் பண்ணணுன்னா எல்லாத்துலேயும் அவன் எப்படி இருக்கணுங்க, இச்சை அடக்கம் உடையவனாக இருக்க வேண்டும். he must have the செல்ஃப் கண்ட்ரோல். ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறவனுக்குன்னு சில டயட் பிளான்ஸ் இருக்குங்க. அவன் அப்படி தாங்க சாப்பிட்ணுங்க. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் வழிச்சு கட்டி விட்டான்னு தோழி முடிஞ்சுது, ஓட முடியாது, வெற்றி அடைய முடியாதுங்க. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வரும்போது நம்மளை கவாத் பண்ணி சரி பண்ணி குளிக்க வச்சு குளிப்பாட்டி அவர் நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி டேபிளில் வச்சு இதை போட்டுக்கொண்டாரு. இதையா போடுறது, இது இப்போ இது எனக்கு பிடிக்காது, உனக்கு பிடிக்கல தான், ஆனால் ஆண்டவர் பிடிச்சிருக்குது, அவர் கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறாரு, போட்டுக்கோ அப்படின்னா போட முடியல. இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து தான் ஆண்டவர் ஒரு நேரம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி வருகிறது, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்போ ஆண்டவர் தாம் தெரிந்து கொண்ட அந்த சீஷர்களை ஆண்டவர் எப்படி கொண்டு வராருங்கிறதுக்கான ஒரு 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 முன் அடையாளம். அதாவது அவங்க தான் ஒரு பேட்டர்ன் பாருங்க நமக்கு. அவங்களை எப்படி ஆண்டவர் கொண்டு வந்தாருங்கிறத யோவான் 17வது அதிகாரத்தில் இயேசு செய்த அந்த அற்புதமான அந்த ஜெபத்துக்குள்ளே அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த பரிசுத்தம் என்ன அலங்காரத்தை எப்படி சீஷர்களுக்கு ஆண்டவர் போட்டு விட்டார் அப்படிங்கிறதுக்கான அற்புதமான ஒரு ஜெபம் அதில் இருக்குது. அந்த ஜெபம் என்ன சொல்லுதுன்னா, 14வது வசனத்தை வாசிங்க. யோவான் 17:14, நான் உம்முடைய வார்த்தை அவளுக்கு கொடுத்தேன். வேற ஒன்றுமே கொடுக்கலையா, காசு கொடுக்கல, பணம் கொடுக்கலையா, அதெல்லாம் கொடுக்கல ஆண்டவர். ஆண்டவர் கொடுத்தது என்னதுதான், வார்த்தையை கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உலகம் அவர்களை பகைத்தது. அப்போ ஆண்டவர் கொடுக்குற அலங்காரத்துக்குள்ளே நீ வந்தன்னா உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது. இதுக்கு ரெடியாக வரணும். இதுக்கு எப்படி வரணுங்க, ரெடியாக தான் வரணும். அடுத்து சொல்கிறாரு, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி நான் என்ன பண்ணுறேங்கிறாரு, வேண்டுகிறேன். நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்போ ஏன் அவங்க உலகத்தார் அல்ல அப்படின்னா, அவங்களுக்கும் உலகத்தானுக்கு என்ன இருக்குது, நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேச்சு மாறிடுச்சு, சுபாவம் மாறிடுச்சு, பழக்க வழக்கம் மாறிடுச்சு, செயல்பாடுகள் மாறிடுச்சு, அவனுடைய மாம்சத்துக்கு ஏதுவான உடை நடை அலங்காரம் எல்லாமே டோட்டலாக என்டையராக மாறிடுச்சு. பார்க்குறவங்க திடீர்னு கேட்குறான், என்னங்க சுத்தமாக மாறிட்டீங்க? ஆமாங்க, மாற்றத்துக்காக தான் நான் கிறிஸ்துவனிடத்தில் வந்தேன். மாறாமல் இருக்கிறதுக்கு யாருமே எங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், தலை நிறைய காட்டு மிராண்டி மாதிரி முடியை வச்சுக்கிட்டு முடி வெட்டுற கண்ணில் போய் 2 மணி நேரம் உட்காந்து அப்படியே வெளியே வரான்னு வைங்க. அவன் எதுக்கு போனான்? முதல்ல நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது அப்பா கூப்பிட்டு, இங்கே வா, முடி வெட்டுற கடை தானே போனங்க, வா, எப்படி வெட்டியிருக்கிற அப்படி பிடிச்சி பார்ப்பார். சரியா வெட்டலையே அப்படின்வார். சில பையன்மாருங்களை அப்பா கூட்டு போவார் பாருங்க, உட்கார்ற ஏங்க உன்னை ஒழுங்காக வெட்டுங்க, ஏடா உடம்பை வெட்டிட்டு வராங்க. சார் நான் வெட்ட தான் சார் போனேன், உங்கள் பையன்தான் சார் வேணாங்கிறான். என்னன்னா ஸ்டைலு. அப்பா சொல்கிறார், இப்போ வெட்டுங்க, யார் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன் அப்படின்னு பிடிச்சி நல்லா வச்சு ராவுன்னு போட்டு ராவி விட்டு அடித்து விட்டு அனுப்பி விடுவார் பாருங்க. ஏன் இப்போ தாண்டா புள்ள மாதிரி இருக்கிற நீ, சொல்லுது புரியுதா?
நமக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறதுலாம் இல்லை, அவருக்கெல்லாம் பிடிச்சிருக்குது. அவருக்காக என்னை நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். என்னை மாற்றுகிறதற்காக அவரே தன்னை மாற்றிக்கொள்ளும் போது அவருக்காக என்னை நான் மாற்றிக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? காரணம், அவருடைய சித்தத்துக்கு என்னைக்குமே என்னுடைய மாம்சம் என்ன செய்யாது, விட்டு கொடுக்காது. ஆகதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த மாம்சத்தை நான் எதில் அறையிறேங்கிறாரு, சாவட்டுங்கிறாரு. எதில்? சிலுவையில் செத்து போட்டுங்கிறாரு. ஏன்னா இது என் கூட இருந்ததுன்னா தேவன் என் மீது வைத்திருக்கிற விருப்பத்தை நோக்கத்தை அது என்னவே பண்ண விடாது, செய்யவே விடாது. அப்போ தேவன் அலங்காரம்னு ஒன்று பண்ணும்போது வெளியில் இருக்கிறத போடுறது மாத்திரம் அலங்காரம் இல்லைங்க, ஏற்கனவே இருக்கிற ஒன்று தூக்குறதும் அலங்காரம் தான். அசிங்கமாக இருக்கு, தூக்கி போட்டு முதல்ல கழட்டு. அவன் என்னங்க இப்படி எல்லாத்தையுமே எடுத்துட்டா என்னங்க பண்ணுறது? எடுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பின்னாடி நாட்களில் அது உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நீ அதாவது வாழ்க்கையில் அந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம விலையேற பெற்றது என்று நினைக்கிற காரியங்கள் நம்மளோட இருந்து நம்ம நித்திய ஜீவனை இழப்பதை விட அது இல்லாமல் இருந்து நித்திய ஜீவனை அடையிறதுன்னு இருக்குது பாருங்க. அந்த டெஸ்டினிக்கு போகும்போது தான் அந்த இழப்பினுடைய நிலையில் இருக்கிற அந்த சந்தோஷம் அப்போ தான் நமக்கு என்ன செய்யுங்க, கிடைக்கும். இருக்கிற வரைக்கும் நம்ம அதை தான் ரொம்ப மேன்மையாக நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு நாள் இருக்குது, அது ஆண்டவர் டப்புன்னு கையை விட்டு தூக்கிடுறாரு. ஏன் தூக்குனாரு, எதுக்கு தூக்குனாரு ஒன்றுமே புரியலையே. இல்லை, அது நம்மளோட இருந்துச்சுன்னா அது நம்மளை தேர விடாது, நம்மளை சரியாக போக விடாதுன்னு தூக்கிட்டாரு. என்ன ஆண்டவரே நீர் இப்படி செஞ்சிட்டீர, ஆண்டவர் அப்படி செஞ்சிட்டீர. இல்லை 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 இல்லை, ஆண்டவர் கரெக்டாக தான் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறார். யோசேப்பின் கையை விட்டு யாக்கோபின் கையை விட்டு யோசேப்பை தூக்கினதுனால தான் எங்கே வந்தான். ஆனால் மறுபடியும் கர்த்தர் யாரை கொண்டு வந்து சேர்த்தாரு? யோசேப்பை யாக்கோபின் இடத்துல கொண்டு போய் சேர்க்கல, யோசேப்பு இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் யாக்கோபை கொண்டு வந்து சேர்த்தார். காரணம், யோசேப்பு தன்னை தேவனுடைய தீர்மானத்துக்கு தன்னை உட்படுத்தினபடினாலே. அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் அவனை என்ன செய்தது, புடமிட்டது. அப்போ புடமிட புடமிட அவன் ரொம்ப அழகா மாறுறான் பாருங்க. யாரு? யோசேப்பு. அந்த புடமிடுதல் இல்லைன்னா பார்த்த முத சனத்திலே யாரை போட்டு தள்ளியிருப்பான்? 10 சகோதரர்களையும் போட்டு தள்ளியிருப்பான். மோசமான அயோக்கிய பயலுக்கு வரானு போடுறான் அப்படின்னு வழியிலே போட்டு தள்ளியிருப்பான். ஆனால் அந்த புடமிடுதல் அவன் வாழ்க்கையில் இருந்ததுனால தான் அவன் பின்னால் சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சிங்கடா, கர்த்தர் உங்களுக்கு நன்மையை அதை முடிவு பண்ணாருங்கிறான். இந்த அறிக்கையை நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளில் எங்கே அறிக்கை செய்வோம் தேவனுக்கு முன்பதாக? ஆண்டவரே, சில விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நான் ரொம்ப மேன்மையாக நினச்சி தலையில் வச்சுக்கிட்டு இதுவே எனக்கு பெருசாக விக்ரமாக இருந்துச்சு, ஆனால் திடீர்னு ஒரு ஃபைன் மார்னிங் நீ தூக்கிட்டு ஆண்டவரே உமக்கு தோத்துறோம். ஆனால் அன்னைக்கு அதை நீர் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப வலியாக இருந்தது, துடித்தேன், அழுதேன், புலம்புனேன், ஏன் எதுக்கு? ஆனால் இன்றைக்கி நான் உணர்றேன் ஆண்டவரே, அது இல்லாமல் இருந்ததுனால தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். கையையும் காலையும் கண்ணையுமே கர்த்தர் ஒரு பொருட்டாக நினைக்கும் போது மிச்சதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. காரணம், தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற நித்திய ஜீவன் எல்லாவற்றை விட மேன்மையானது. அப்ப வேதவசனம் என்ன சொல்லுகிறது? நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்கள் உலகத்தார் அல்ல, உடைய சத்தியத்தினால் அவர்களை என்ன செய்யும், பரிசுத்தமாக்கும். உடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் என்ன செய்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது அவர் தன்னை பரிசுத்தம் உள்ள தெய்வமாக வச்சிருந்தார் பாருங்க. இந்த உலகம் அவரை பகைத்தது. ஏன்னா அந்த உலகத்துக்கு அவருக்கு என்னவே இல்லை, சம்பந்தமே இல்லை. இப்போ அதே மாதிரி யாரை மாற்ற ட்ரை பண்ணுறாரு? சீஷர்களை மாற்ற ட்ரை பண்ணுறாரு. சீஷர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருந்த கூட்டம் பெருங்கூட்டம். யாருக்கு? இயேசுவுக்கு. ஆனால் கடைசியில் தேர்ன கூட்டம் இதுதான் 10. அந்த 10லையும் ஒன்று போய் 11 தான் தேறிச்சு. எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போய் கடைசியில் ஒருத்தன் மறுதளிச்சவன், ஒருத்தன் காட்டி கொடுத்தவன். ஆனால் மறுதளிச்சனும் கூட ஒரு கிருபை கொடுத்தார், ஆனால் காட்டி கொடுத்தவனுக்கு கிருபை கொடுக்கல. அவருடைய சீஷரில் அநேகர் இடரலாகி அவரை விட்டு என்ன செய்தார்கள்? போனார்கள். ஜனங்க போல சீஷர்களே போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர்கள் எல்லாரும் அவரை என்ன செய்தவர்கள்? பின்பற்றினவர்கள். ஆனால் அவரை பின்பற்றின காலத்தில் அவர் கொடுத்த அந்த சத்தியத்தினால தங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள அவர்கள் எல்லாருக்கும் என்ன இல்லைங்க, விருப்பம் இல்லை. ஆனால் கடைசியில் 12 பேர் இருக்கிறாங்க, அவங்களையும் கேட்கிறாரு, நீங்களும் போயிடுவீங்களாப்பா அப்படின்னு கேட்குறாரு.
இல்லை நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் கடைசி வரைக்கும் உங்களோட இருப்போம்னு சொல்லி நிற்கிறாங்க. ஆனாலும் அதுலேயும் ஒருத்தன் முடியாமல் போயிட்டான் பாருங்க. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை இப்போ என்ன பண்ண போகிறேன், உலகத்தில் அனுப்ப போகிறேன். அவர்களை சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும்படி, எதனாலே, வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும்படி அவர்களுக்காக நான் என்னை நானே என்ன ஆக்கிக் கொள்ளுகிறேன். அப்போது அவர்கள் பரிசுத்தம் அடைவதற்கான ஒரு பேட்டர்னை யார் உருவாக்கி கொடுக்குறா? இயேசு கிறிஸ்துவே. அவரே அதுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்து, ஒரு முன்மாதிரியாக இருந்து, ஒரு அடிச்சுவடுகளை அவர்களுக்காக வைத்துட்டு, நான் எப்படி இருக்கிறேன் பார், நானும் நீ இந்த உலகத்தில் தானே பார்க்கிறேன், நானும் தாயின் கற்பத்திலிருந்து பெத்லகேமில் உங்களை போல நான் தான் பிறந்தேன்பா, ஆனால் நான் எப்படி இருக்கிறேன் பாரு, நான் எப்படி இந்த உலகத்தோடு ஒட்டாமல் இருக்கிறேன் பாரு, எப்படி சரியாக வாழ்கிறேன் பாரு, எப்படி வேறு பிரிக்கப்பட்டவனா வாழ்கிறேன் பாரு அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் தன்னை ஒரு உதாரணமாக நிலைப்படுத்துறது இல்லாமல் அந்த நிலையை அவர்கள் அடைகிறதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. கொடுத்ததை சோறு கொடுக்கும்போது ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருந்த கூட்டம், விடுதலையும் சுகத்தையும் கொடுக்கும்போது ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருந்த கூட்டம், வசனத்தை கொடுக்கும்போது ஏற்றுக்கொள்ள என்ன இல்லை, ரெடியாக இல்லை. ஆனால் அடுத்து சொல்றார் 17:20, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இப்படி வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக நான் என்ன பண்றேன், வேண்டிக் கொள்ளுகிறேன். என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் செய்த ஜெபம் யாருக்கு பலிக்கும்னா, கேட்குற வசனத்தை விசுவாசிக்கிறவனுக்கு தான். ரெண்டாவது, கேட்குற வசனத்தை விசுவாசத்தோடு கேட்டால் தான் அதில் ஏதாவது பலன் உண்டு. விசுவாசம் இல்லாமல் கேட்டான்னு வச்சுக்கோங்க, கேட்ட வசனம் அவனுக்கு என்னவே செய்யாதுங்க, புரோஜனப்பட. தம்பி ஜெபம் பண்ணும்போது சொன்ன, ஆண்டவரே கேட்குற வசனம் 30, 60, 100 பலன் தரணுங்கிறாரு. யார் வாழ்க்கையில் பலன் தரும்? வசனத்தை கேட்குறவனுக்கு மாத்திரம் இல்லைங்க, கேட்டதை என்ன செய்யணும், முதல்ல அவன் விசுவாசி. ஹி மஸ்ட் பிலீவ் த வேர்ட். அது கேட்குறவன். அப்போது நீ சொல்கிறது ஒன்று, நான் செய்கிறது ஒன்று, நீ ஏட்டிக்கு போட்டியாக செஞ்சுக்கிட்டே இருந்தான்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? ஒரு ஸ்டேஜில் அவனை விட்டுருவார் பாருங்க. அப்போ வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை இந்த உலகம் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மிலே ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு என்ன செய்த, கொடுத்த. அப்போ அவர் என்ன சொல்றாரு? நான் குமாரனாக வெளிப்பட்டாலும் கூட அந்த குமாரத்துவத்துக்குள்ளே இருக்கும்போது பிதா என்கிற நிலைக்கான அந்த தெய்வீகத்துக்கான நிலையிலிருந்து என்கிட்ட நான் எந்த விதத்தில் என்ன செய்யலைங்க, கொஞ்சம் கூட மாறுபடலை. நான் அவர் எப்படி இருக்கிறேன் அது போல நான் இருக்கிறேன். அப்போ பிதாவுக்குரிய அந்த முழுமையான தன்மையையும் குமாரன் என்கிற நிலைக்குரிய முழுமையான தன்மையையும் நான் உடையவனாக இருந்து இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிஞ்சு ஒழுங்காக இருக்கிறேன். அது மாதிரி நீங்கள் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறார். அப்போது இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்கள். அப்போ கர்த்தர் நம்மளை நித்திய அலங்காரத்துக்காய், பரிசுத்தத்துக்காய் தேவன் அழைத்திருக்கிறார். அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்யுங்க, தொழுது கொள்ளுங்க. அப்போது அந்த அலங்காரத்தை பெற்றவன், நித்திய அலங்காரத்தை பெற்றவன் நித்தியமாக இருக்கிறான். அப்போது 2 பேர் வீடு கட்டினா, வீடு கட்டும்போது 2 பேர் வீடு அழகாக இருந்துச்சு. ஆனால் எந்த அலங்காரம் நின்றுச்சு? எந்த வீட்டினுடைய அழகு நின்றுது? கண்மலையின் மீது கட்டப்பட்டது அல்லவா? அப்போது மணலின் மீது கட்டப்பட்டது ரொம்ப, அதுவும் அழகாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாரும் வந்தாங்க தான், கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க தான், எல்லோரும் நல்லா சோறு சாப்பிட்டுலாம் போனாங்க, எல்லோரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் 2 வீட்டுக்கும் ஒரே மாதிரி சம்பவித்தது. என்ன சம்பவித்தது? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று வெள்ளமும் அந்த வீட்டின் மீது என்ன செய்கிறதுங்க, மோதுகிறது. இப்போத்தான் அழகு எப்படிங்கிறது தெரியுது. நாமளே சில நேரத்தில் சில இடம் கோக்மாங்க வேலை செஞ்சுட்டு உன் லட்சணம் எனக்கு தெரியாதுன்னுவோம். லட்சணம்னா என்ன? லட்சணம்னா என்ன? அழகு. டேய் போடா சும்மா பேசாத, உன் லட்சணம் எனக்கு தெரியும் போடா அப்படின்வோம். அப்போ லட்சணம் நம்ம எதை அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணுறோம்? அவனுடைய பிஹேவியரை. ஆள் டிப்டாப்பாக தான் இருக்கான். இந்த பூனை கூட பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் பவுன்னு இருக்கான். ஆனால் பண்ணுறது சேஷ்டப்புள்ள பார்த்தீங்கன்னா ஐயோயோயோயோயோ டார்ச்சர் தாங்க முடியல. டே போடா, உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன். உன் அழகு, உன் மூஞ்சி இதுலேயே இங்கே என்ன செஞ்சு போச்சு, சந்தி சிரிக்குது போடா அப்படின்னு துரத்தி விட்டுருவோம் நம்மளை.
அப்போ ஒரு மனிதனுடைய சுபாவம் சரியில்லைன்னா அதை நம்ம எதோட சம்மந்தப்படுத்தி பேசுகிறோம்? அழகோடு சம்மந்தப்படுத்தி பேசுகிறோம். அப்போ கர்த்தர் எந்த அழகுக்காக வர்றாரு? இந்த வெள்ளையும் சொல்லியுமா ஊற்றிக்கிட்டு இந்த பவுன்னு உட்காந்துருக்கிறவனுக்கா? அவர் காலாகாலமாக பார்த்துட்டு இருக்கிறவர். அதெல்லாம் அவர் இருதயத்தை பார்த்து நம்முடைய சுபாவத்தின் அலங்காரத்தை, நம்முடைய உள்ளத்தினுடைய எண்ணங்களின் அலங்காரத்தை ஆண்டவர் பார்க்குறவர். அப்போது இது எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கல்லின் மேலே தான் நான் எதை கட்டுவேங்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, அந்த கல்லுன்றது எது? பேதுருவிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், சீஷரிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. சரி, நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு? இந்த கல்லின் மேலே அப்படிங்கிறாரு. அப்போ இந்த கல்லுன்னு அவர் எதை அடையாளப்படுத்துகிறாருன்னா, என்னை யாருன்னு உங்களுக்கு என்ன செஞ்சுருக்குதில்ல, தெரிஞ்சிருக்குதில்ல, அந்த அறிவு மேலே தான் நான் எதை கட்டுறேங்கிறாரு. ஆமாம். அப்போ ஆண்டவர் யாருன்னு அறிய அந்த அறிவு நம்மளை என்ன செய்யணும்? மாற்றணும். தேவனை அறிகிற அறிவு ஒரு மனிதனை என்ன செய்யணுங்க? மாற்றணும். மாற்றம் இல்லாமல் வெறும் அறிவாக இருந்ததுன்னா அது இருமாப்பு. அதை தான் பைபிள் சொல்லுது. அறிவு எதை உண்டாக்கும்? எனக்கும் பைபிள் தெரியுங்க, நாங்களும் செய்தி கேட்குறோங்க, எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்களேன், எங்கள் பாஸ்டர் சூப்பராக பிரசங்கம் பண்ணுவார். வேலைக்கு ஆகாது ராஜா. சரி, உன் பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, நல்லா செய்தி கொடுப்பாரு, அது உனக்கு தெரியுது முன்னாடி எனக்கே நல்லா தெரியும். நீ தான் கண்டிஷனில் இருக்கிற ராஜா அப்படின்னு கேட்டால், நான் வண்டி அப்படியே தாங்க இருக்கு. வண்டி அப்பப்போ நின்றுடுங்க வழியில். பிரேக் அடிச்சா அது ஒரு 10 அடி போய் தான் நிற்கும். அடிக்கடி பஞ்சர் ஆகிடும். அடிக்கடி வண்டி என்ன ஆகாது? ஸ்டார்ட் ஆகாது. ஏன்பா வண்டியை ஒர்க் ஷாப்பு? அதெல்லாம் கரெக்டாக போயிடுவோம்ல. மனைவியோடும் பிள்ளைகளோடும் பொருந்த பரிவாரங்களோடும் போய் முன் ரோல உட்காந்து கேட்டுருவோம். ஆனாலும் வண்டி என்ன செய்யாது? ஓடாது. இந்த மாதிரி ஓட்ட வண்டி கிறிஸ்தவ வாழ்க்கை வேலைக்கே ஆகாது ராஜா. ஒர்க் ஷாப்புக்கு வண்டி போயிட்டு வந்தால் நாட்கள் கடந்து போக போக வண்டி பொலிவு பெறணும், அழகு பெறணும், அது சூப்பராக அது மாறணும். பிடிச்சோம்னா அது சும்மா டாப் கியரில் வண்டி சூப்பராக என்ன செய்யணுங்க? நிற்காம ஓடணும். அதுக்கு தான் அது எங்கே போயிட்டு வந்துருக்குது. ஆமாம், ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு வந்து நிற்குதுன்னா பிரச்சனை எங்கேயோ இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நாம் கிறிஸ்துவனிடத்தில் வந்து அவரை பற்றி தானே கேட்க வந்திருக்கீங்க. யாரை பற்றி கேட்க வந்திருக்கீங்க? சினிமா நடிகரை பற்றி பேசுகிறோமா, இல்லை என்னை பற்றி பேசுகிறேன்னா, இல்லை மற்ற ஊழியக்காரங்களை பற்றி பேசுகிறேன்னா, இல்லை குடும்பத்தை பற்றி பேசுகிறேன்னா, வேறு என்ன கதை பேசுகிறேன்? இங்கே பேசுகிறது பூரா அவரை பற்றி தானே பேசுகிறேன். அப்போ அவரை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளே என்னத்தை உண்டாக்கி இருக்குது? வாட் கைண்ட் ஆஃப் சேஞ்ச் இட் ஹேப்பன்? சுபாவத்திலையும் கிரியையிலும் செயலிலேயும். அப்போ மெம்பர்ஷிப் ஓரியன்ட் பீப்புளாக இருந்து பிரயோஜனம் இல்லைங்க. மெம்பர்ஷிப் ஓரியன்ட் பீப்புளாக இருந்து பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்து யாரோ ஒருவர் சாட்சி பகிரும்போது என்ன சொல்ல போகிறாங்க? உலகத்தான் சொல்கிறால 4 பேர் என்ன சொல்லுவான்னு, இந்த பாடையை தூக்குறவனை. ஆமாம், நாளைக்கு என்ன சொல்லுவான்? சில என்ன இதில் இந்த இதில் இந்த இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த செத்ததுக்கப்புறம் ஒரு கூட்டம் ஒன்று வைப்பாங்கள்ல, அதில் என்ன சில தர்ம சங்கடமான ஆளுகளுக்கு இது கொடுக்க விட்டுருவாங்க. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியாது. ஏன்னா அவன் எவ்வளோ பெரிய டுபாவோர்னு எனக்கு நல்லா தெரியும். வரவெல்லாம் அள்ளி ஆச்சாச்சு ஊற்றுவா பாருங்க. அருமையான ஐயாவை போல தனவான் இல்லை, கனவான் இல்லை, பலவான் இல்லை, ஆச்சாக்கா பூச்சாக்கான்மா. நமக்கு அங்கே போனால் பேச வாயே வராது. நான் அந்த நேரில் என்ன பண்ணேன், சாட்சியை சொல்லாமல் அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லிட்டு புசுக்குன்னு இறங்கிடுவேன். அப்புறம் கூப்பிட்டுக்கா, ஏங்க சாட்சி தானேங்க சொல்ல அனுப்பிச்சேன், என்னங்க எப்படி பேசிட்டு இறங்கிடுங்க, அந்த ஆளை பற்றி என்ன சொல்கிற சொல்லவா அப்படின்னு கேட்டேன்னா, வாணா போங்க காலங்க சாப்பிட்டு போங்க அப்படின்வான். வேறு என்னத்தை பேசுறது அவனை பற்றி? ஆனால் இயேசுவுக்கு சாட்சியை யாரும் சொல்லலைங்க, பரலோகம் சொல்லிச்சு. இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன். இந்த சாட்சியை தான் ஏனோக்கு எடுத்துக்கொண்டான். இந்த சாட்சியை பெற்ற ஏனோக்கை வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் கிறிஸ்துவின் மணவாட்டிக்கு முன்னடையாளமானவன். எப்போ சாட்சி பெற்றான்? அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்னுமே. நமக்கு அந்த சாட்சி வேணும் அல்லவா? நாம் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக தானே காத்திருக்கிறோம்.
கொரிந்தியரில் அப்போஸ்தலன் எழுதுகிறார். இந்த வசனத்தை வாசித்துட்டு நம்ம செய்தி நிறைவு பண்ணுவோம். இஸ்ரவேல் ஜனங்களினுடைய வாழ்க்கையை அவர் அப்படி கொஞ்சம் ரீகால் பண்ணி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் 1 கொரிந்தியர் 10:4 படிக்கும்போது, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை யார் தான்? கிறிஸ்து. அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் எப்படி இருக்கவில்லை? பிரியமாக இருக்கவில்லை. ஆதலால் வனாந்திரத்தில் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? ஏன்னா ஆண்டவர் வனாந்திரத்துக்கு கூட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாத்துறாரு, போட்டுக்க மாட்டேங்கிறான். அவனை வேற ரூட்டுக்கு அவர் என்ன செய்கிறார்? கம்ப்ளீட்டாக மாத்துறாரு. சாப்பாடுலேருந்தே ஆண்டவரை கை வச்சுட்டார். மண்ணாவை கொடுக்குறாரு, அதை கொடுக்குறாரு, பாதையை மாத்துறாரு, எல்லாம் மாத்துறாரு. ஆனால் ஒரு சிலர் ரெடி, ஆண்டவரே நீர் கூட்டிகிட்டு போகிற பாதையில் நாங்கள் வர ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களுடைய ஒரே நோக்கம் என்னென்னா, நீர் வாக்குத்தத்தம் பண்ணி எதை சுதந்திரிக்கணும்? கானான் தேசத்தை சுதந்திரிங்க. சிலது வழியில் மல்லு கட்டுது. மல்லு கட்டுற கேஸை குறித்து என்ன சொல்கிறார்? அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்தில் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு என்னவா இருக்குது? திருஷ்டாந்தமாக இருக்கிறது. ஜனங்கள் புசிக்க குடிக்க உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரரானார்கள், இச்சித்தார்கள். 2வது விக்கிரக ஆராதனைக்காரர். விக்கிரக ஆராதனை என்பது என்ன? தேவன் இருக்கிற இடத்துல வேற எதை ஒன்றை வச்சு ரொம்ப அதை தூக்கி அப்லிஃப்ட் பண்ணாலும் அது என்ன ஆராதனை தான்? விக்கிரக ஆராதனை தான். அடுத்து சொல்றார், சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியரிலே எழுதுகிறார், உங்களை கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிற, ஆகவே உங்கள் கற்புள்ள கன்னிகையா நீங்கள் என்ன செய்யுங்கிறாரு? இருங்கிறாரு. ஆகவே சிலர் கிறிஸ்துவை என்ன பார்த்தார்கள்? பரீட்சை பார்த்து அழிக்கப்பட்டார்கள். நாமும் அது மாதிரி என்ன செய்யக்கூடாதுங்க? பரீட்சை பார்க்கக்கூடாது. சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அது மாதிரி முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாய் அவர்களுக்கு சம்பவித்தது முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு என்ன உண்டாகும்படி. அப்போ கெட்டு போனதை என்ன செய்ய தான் வந்தார்? இயேசு ரட்சிக்க தான் வந்தார். அப்போ ரட்சிக்க வந்த அவருடைய கரத்திலேயே மறுபடியும் கெட்டு போகுதுன்னா யார் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விடாதபடிக்கு எப்படி இருக்கணுங்க? எச்சரிக்கையாய். அப்போ தேவன் நம்மளை இந்த பூமியில் அழைத்த இந்த அழைப்பு எதற்காகனா, நாம் அந்த பரிசுத்தத்தை என்ன அலங்காரமாய் கொள்ளும்படி, நித்திய அலங்காரமாய் கொள்ளும்படி தேவன் அழைத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கி அந்த அலங்காரத்துக்குள்ளே நம்ம போகிறதற்கு நம்மளை முழுசுமாக நம்ம என்ன செய்யணும்? we have to submit ourselves. நம்மளை முழுதுமாக நம்மளை என்ன செய்யணுங்க? ஒப்பு கொடுக்கணும். அலங்கரிக்க வேண்டியவனுக்கு நீ ஆலோசனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அலங்கரிக்கிறவனுக்கு எப்படி அழகுபடுத்தினா நல்லா இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். புரியுதா? சில சமயத்தில் சில ரொம்ப அழகு பண்ணுறேன்னு சொல்லி அசிங்கம் பண்ணி விட்டுருவான் நம்மளை. இந்த பேண்ட் சட்டை தைக்க போகும்போது சொல்லுவேன், நான் சொல்கிற மாதிரி நீ தைக்கணும், சரியா? அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சாம்பிள் சட்டையை பேண்ட்டை கொண்டு போய் கொடுத்துருவேன், இதே மாதிரி இருக்கணும். மார்ச்லாம் துட்டு கொடுக்க மாட்டேன். அவன் திருப்பி டெலிவரி கொடுக்கும்போது மொத்தத்தையும் பிரித்து போட்டு கொடுத்த சட்டைக்கும் அதுக்கும் காலர் இருக்குதா, கை நீளமாக இருக்குதா, ஒரு 1/2 இன்ச்சு கூடிச்சுன்னா அவனை உரித்து தொங்க விட்டுருவேன் அங்கேயே. டேய், நான் கொடுத்த சட்டை எப்படி இருக்குது, எதுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சேன், சரி பண்ணி கொடு. ஏன்னா சில பேர் நம்மளை அழகுபடுத்துறேன்னு சொல்லி அசிங்கம் பண்ணி விட்டு போயிடுவாங்க. இல்லை சார், உங்களுக்கு இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் சார், இப்படி போட்டால் நல்லாயிருக்கும். டேய், எனக்கு எப்படி போட்டால் நல்லாயிருக்குன்னு எனக்கு தெரியும். இது உலகத்தாங்கிட்ட நம்ம பேசலாம், ஆனால் அவர்கிட்ட பேசக்கூடாது. அவர்கிட்ட வந்துட்டா கம்முன்னு இருக்கணும். ஏன்னா அவர் நம்மளை என்னவா மாற்ற விரும்புகிறாரோ அவர் விதமாக அழகாக மாற்றுவார். சில இதெல்லாம் முதல்ல எடுத்து வெளியில் வச்சிருவார். ஆண்டவரே ஆண்டவரே எடுக்காதீங்க ஆண்டவரே. இல்லை அது வேணாம்பா, உனக்கு அது நல்லா இல்லை, அசிங்கமாக இருக்குது. எங்கே ஆண்டவரை கொண்டு போய் வைக்க போகிறீங்க? அவரை கொடுங்களேன், நான் பத்திரமா. இல்லை அது உங்ககிட்ட கொடுத்தா நீ மறுபடியும் போட்டுக்குவேன். அதனால் அது முதல்ல எங்கே போட்டுரு? குப்பை தொட்டியில் போடும். சில இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை அவர் அபகரித்து கொள்ளுகிறார். அதுக்கப்புறம் சில விஷயங்களை அவர் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு. இதற்கான ஒரு ஒப்பு கொடுத்தல் வந்துருச்சுன்னு வைங்களேன், எதுக்குள்ளே பாட்டாயிடலாம்? பரிசுத்தத்தின் அலங்காரத்துக்குள்ளே, அந்த நித்திய அலங்காரத்துக்குள்ளே நம்ம வரலாம். அப்போ தேவனுடைய ஆலயத்திற்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு அலங்காரம் இருக்குதுங்க. அந்த அலங்காரத்துக்குள்ளே வர்றதுக்கு தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். உலக பிரகாரமான நிலையில் சில விஷயங்கள் அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பூ இந்த வாரம் மாற்றி வச்சுருக்கிறாங்க.
ஒரு சேஞ்சுக்காக மாற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்ச நாள் இன்னும் ஒரு 2 வருஷம் போச்சுன்னா அது கெட்டு போயிடும். திருப்பி போய் மெட்ராஸில் வேறு கடையில் வேறு ஏதாவது வாங்கிக்கலாம். இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் தேவன் மாறாதவர். அவர் நித்தியமான தேவன். நித்திய வாழ்வுக்காக நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தம் என்கிற அலங்காரத்துக்குள்ளே நம்ம உள்ளே போகணும் பாருங்க. அந்த ஏரியா ரொம்ப ஸ்ட்ரகிளான ஏரியா. ஆனால் ஸ்ட்ரகிளான ஏரியாங்கிறது எதை வச்சு மாறுதுன்னா, ஒப்பு கொடுத்தவனுக்கு என்னவே கிடையாது, ஸ்ட்ரகிளே கிடையாது. ஒப்பு கொடுக்காதவனுக்கு தான் பிரச்சனை. அதனால தான் ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் முதல்ல என்ன போட்டுறான், மயக்க ஊசியை போட்டு நம்மளை கவுத்துறான். ஏன்னா இவனை பேச விட்டு முழிக்க வச்சு வேடிக்கை பார்க்க விட்டா அவன் நோண்டிக்கிட்டே இருப்பான் பாருங்க நம்மளை. இல்லட்டினா என்ன பண்ண, மரத்து போகிற ஊசியை போட்டு விட்ருவான். முதுகு நடுத்தண்டில் போட்டு விட்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு மூஞ்சிக்கு மேலே எதை போட்டு விட்ருவாங்க, ஒரு ஸ்க்ரீனை போட்டு விட்ருவோம். ஆனால் டாக்டருங்க பேசுகிறதெல்லாம் நமக்கு கேட்கும். ஆனால் என்ன பண்ணுறான்னு நமக்கு ஒன்றுமே சொரணை என்ன செய்யாதுங்க, இருக்காது. ஏன்னா அந்த சொரணக்கட்ட நிலைமையில் இருந்தால் தான் அவன் இஷ்டத்துக்கு அவனால் பண்ண முடியும். இல்லைன்னா இவன் எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரி குறுக்கு பேசின்னு இருப்பான். இவன் என்னமோ 10 வருஷம் டாக்டருக்கு படித்து 10 சர்ஜரி பண்ணிட்டு வந்த அறிவாளி மாதிரி பேசுவான். டாக்டர் அப்படி பண்ணுங்க டாக்டர், ஸ்க்ரூவை ஆழமாக போடுங்க டாக்டர். ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தான்னா வாயை இழுத்து பிடிச்சி வச்சு ஸ்க்ரூவை போட்டு விட்ருவா. கொஞ்ச நேரம் பேசாமல் இல்லையா அவனுக்கிட்டு. நல்லா விளங்கிக்கோங்க. அதனால தான் ஆண்டவர் மனிதனை படைக்கும் போதே, எல்லாத்தையும் படைக்கும் போது வார்த்தையினால் உண்டாக்கணும். மனுஷனை படைக்கும் போது பொம்மையாக உண்டாக்கி ஆண்டவர் அவன் நாசியில் எதை உண்டாக்குனாருங்க, ஜீவ சுவாசத்தை உதா. ஆனால் வாழ்க்கை துணையை உண்டாக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணான், அவனுக்கு அயர்ந்த நித்திரை வர முழிக்கிற வரைக்கும் பொண்டாட்டி யாருன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவன் நான் பார்க்கணும், அங்கே பேசணும், அங்கே பழகணும், ஃபோன் நம்பர் கொடுங்க. ஆண்டவர் ஏற்ற துணை அப்படியே உண்டாக்குனார். ஏவாள் ஆதாமுக்கு கண்ணை முழிச்சு பார்த்தா ஒன்னே ஒரு பொம்பளை தான் இருந்தது. இதான் உனக்கு, கூட்டு போ அப்படின்ட்டார். ஆண்டவர் நமக்கு சாய்ஸஸ் கொடுத்து சூஸ் த பெஸ்ட்ன்றதெல்லாம் சில, he will always give the one thing but he will give the best thing. ஒன்றை தான் கொடுப்பார், சிறப்பானதை கர்த்தர் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிற நாம நம்முடைய தெரிந்து கொள்ளுதலில் நம்ம செய்கிற சில முட்டாள்தனங்கள் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஆனால் சில நேரத்தில் நம்ம முட்டாள்தனம் பண்ணாலும் அந்த முட்டாள்தனத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த தவறை கர்த்தர் ஒரு காலத்தில் நம்ம வாழ்க்கையை விட்டு எடுக்கிறாரு. காரணம் கர்த்தர் நல்லவராக இருக்கிறனால எடுக்கிறார். அதனால தான் பக்தனாகிய யோபுவால் அழகாக சொல்ல, கர்த்தர் கொடுத்தாலும் அவர் நல்லவர் தான், அவர் எடுத்தாலும் அவர் நல்லவர் தான். அதனால தான் பக்தன் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட ஒரு டார்ச்சருக்குள்ளே நான், சோதனைக்குள்ளே நான் போகிறேன். ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் பின்னால் சுத்த பொண்ணாக விளங்குவேங்கிறான். இந்த ஒரு ப்ராசஸ்க்கு தங்களை ஒப்பு கொடுத்த பரிசுத்தவான்களுக்கெல்லாம் இந்த பரிசுத்தமாகுதலாகிய நித்திய அலங்காரத்தை பெறுறது என்னவே இல்லைங்க, ஒரு பிரச்சனையாகவே இல்லை, ஈஸியாக போயிடுச்சு. ஆனால் இந்த தன்னுடைய சுய நினைவோடு சுய சித்தத்துக்குள்ளே தன்னை உட்படுத்திக்கிட்டு இந்த ஸ்ட்ரகிள் ஆகிறான் பாருங்க. ஆண்டவரா நானா, நானா ஆண்டவரா, ஆண்டவரா நானா அப்படிங்கிற அந்த 2 நிலை. அதனால தான் வேதம் சொல்லுது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் என்ன செய்கிறவன். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துடணுங்க. அப்போது இந்த ஒப்பு கொடுத்தலும் அந்த அர்ப்பணிப்பும் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்த நித்திய அலங்காரத்துக்குள்ளே அந்த நித்திய ஜீவனை பிரவேசிக்க காத்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளை கொஞ்சம் உய்த்து ஆராய்ந்து பார்த்து அந்த ஒப்பு கொடுத்தலுக்கு நேராக நாம் கடந்து போனோன்னா நிச்சயம் அதை நாம் பெற்றுக்கொள்ள, அடைந்து கொள்ள நமக்கு முடியும். அதுக்கான கிருபையை கர்த்தர் கொடுக்கும். ஒருவேளை மாம்சத்தில் சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் கூட ஆண்டவரை இதை விட, இதை மேற்கொள்ள, இதை எமக்காக தியாகம் பண்ண, இதை எமக்காக விட்டு கொடுக்கறதுக்கான பலத்தை எனக்கு தாரும் நீங்கள் ஆண்டு இடத்துல கேட்டிங்கன்னா உங்களுடைய பலகீனத்தில் ஆண்டோடைய பலன் எப்படி விளங்கும், பூரணமாக விளங்கும். அந்த கிருபையை ஆண்டவரிடத்தில் கேளுங்க, அதை நிச்சயமாய் தருவார். ஏற்ற காலத்தில் அந்த நித்திய அலங்காரம் உங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும் என்கிற நல்வார்த்தையோடு இந்த கால வேளையின் செய்தி நிறைவு பண்ணுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற மகா இரக்கமும் கிருபை பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த நல்ல ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வசனம் என்னும் அலங்கார பெட்டிக்கு உண்பதாக நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்மை கேள்வி கேட்கவோ, நீர் வைத்திருக்கிற விஷயங்களை குறித்து
நாங்கள் எந்த விதமான கேள்விகளை எழுப்ப இங்கே வரவில்லை ஆண்டவரே. நீர் எங்களை எவ்விதமாய் அலங்கரிக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அந்த நித்திய அலங்கரிப்புக்கு நாங்கள் உட்பட எங்களை முழுவதுமாய் சமர்ப்பணம் பண்ணுகிறோம். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலுமாய் தெய்வத்தின் திருக்கரத்தில் சமர்ப்பணம் பண்ணுகிறோம். நீர் எங்களை மாற்றி திருத்தி செம்மைப்படுத்தி சீர்படுத்தி அமைத்து உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்குள் எங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த அலங்கார வேலை எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்க நீர் கிருபை செய்ய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த நிலைகளுக்கு விரோதமாக எங்களுக்குள் ஆண்டவரை போராடுகிற எல்லா மாம்சீக சக்திகளை ஆண்டவரை இந்த நாட்களில் நாங்கள் அடையாளம் கொண்டு அதை மேற்கொள்ள அதை ஜெயம் பெற நீர் எங்களுக்கு கிருபை அருளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எப்படி ஆகிலும் உம்முடைய அலங்கார பெட்டிக்கு முன்பு இருக்கிற எங்களை சத்துரு தன் பக்கமாய் கொண்டு போக வேண்டும் என்று அவன் பல யுக்திகளை காரியங்களை நியமிக்கிறான் ஆண்டவரே. அதை அடையாளம் கொண்டு அவனுடைய தந்திரத்தை நாங்கள் அடையாளம் கொண்டு அவனுடைய சூட்சமத்தை நாங்கள் அடையாளம் கொண்டு நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையோடு கூட இருக்க நீர் கிருபை செய்வீராக. நீர் வரும்போது நாங்கள் உமக்கு முன்பதாக கரைதிரையற்றவர்களாய் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் யோவான் ஆண்டவரே வெளிப்படுத்தல் 21 வாசிக்கிறது போல உம்முடைய பரிசுத்த மணவாட்டியாகிய எருசலேம் புதிய எருசலேம் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாய் இறங்கி வந்தது போல நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் நிற்க எங்களை இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம். அதுக்கு விரோதமாய் எங்களோடு போராடுகிற எல்லா மாம்சீக எண்ணங்கள் மாம்சீகத்துக்கான உணர்வுகள் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியை கொண்டு மாம்சத்தை நாங்கள் ஜெயிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவே. தொடர்ந்து தேவனுடைய கிருபையும் உம்முடைய பிரசன்னமும் இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கையில் இந்த வியாசனத்துக்காக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை எங்களுடைய ஆலயத்தின் நித்திய அலங்காரமாய் இருப்பதாக நீர் வாசம் பண்ண தகுதியுள்ள இடமாய் இருப்பதாக அதற்கு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் முழுவதுமாய் நாங்கள் சமர்ப்பணம் பண்ணுகிறோம். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.